Good. दयापात्रं न्यायवेदादिविनार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यच्युतपदां भुजयुग्मरुक्मव्यामोदकस्ततित्राणि धृणाय मेने अस्मत्कुलोर्दैकसिन्धो रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यथेव नियमेन महन्वयानाम् आद्यसन कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्रमहदाह्वय पट्टनाद भक्तिसारकुलशेखरयोगिवान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनीन् प्रणतोऽस्मि नित्यम् अखिल भुवन जन्मस्तेम बङ्गादिलीले रक्षैकदीक्षे श्रीनिवासे भवतु मम परस्मिन् श्रीमुषी भक्तिरूपा पाराचर्य वसत्सुताम् उपनिषद्दुःखाब्धिमध्योत्प्रतां संसाराग्नि विदीपन व्यापृत प्राणात्मसञ्जीवनीं पूर्वाचार्य सुरक्षितां बहुमतिक व्याख्यात दूरस्थिताम् आनीतां तु निराक्षरैः सुमनसो बहुमा विपद्यन्त्वहम् तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यः सुधिस्मृतिसूत्राणाम् अन्तःज्वर असीसमत् ஒரு ரிலிஜன் ஆர் ஒரு ஃபெய்த்னு பார்த்தோம்னு அதுக்கு முதல்ல ஒரு பேசிக்கா இது சிலது ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதாவது ஒரு ரிலிஜன் சொல்றதுனாக்க தத்துவம், மெய்ப்பொருள் என்னது, இதம் என்ன பண்ணணும், புருஷார்த்தம் என்ன கிடைக்கும், அது நீ யாரு, உனக்கு எது நல்லது பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும். இந்த மூணு தத்துவ ஹித புருஷார்த்தம் எந்த ரிலிஜன் இந்த மூணு எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் ரிலிஜன் எடுத்தீங்கன்னாக்க தத்துவத்தை பற்றி சொல்றதே இல்லை, ஹிதம் சொல்றாங்க நிறைய. ஒரு கண்ணத்தில் அஞ்சா மற்ற கணத்தை காட்டு, இத்தனை சர்ச்சுக்கு போ, இல்லை மசூதிக்கு போ, இதாவது சொல்றாங்க ஹிதம். புருஷார்த்தம் ஒரு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற. ஆனா முன்னால நம்ம பார்த்தோம், அதாவது முதல் சூத்திரத்துக்கு பார்க்கறச்சே பார்த்தோம், சாருவாகன்னு ஒருத்தனை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சாருவாகன்னு இருக்கும். அவனாவது புண்ணியமாவது பாவமாவது சொர்க்கமாவது நரகமாவது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த உலகம் தோணுது அப்படின்னாக்க மழை தண்ணீர் வழிச்சு ஒரு குமிழ் வருது இல்லையா, அந்த மாதிரி இருக்கு, அவ்வளவுதானே ஒழிய இது வேற ஒன்றும் கிடையாது. அதனால இங்க இருக்கிற மக்களை நல்லா அனுபவிச்சுக்கணும். புண்ணிய பாவம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்படின்னு ஒரு விஷயம். இதுல தத்துவம் கிடையாது, இதம் கிடையாது, புருஷார்த்தம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்க இருக்கிறவங்க நல்ல சௌக்கியமா இருக்கு, இதுதான் புருஷார்த்தம். அதே மாதிரி சாங்கியனை பார்த்தோம். சாங்கியனுக்கு தத்துவம் 24 தத்துவம், இதம் 24 தத்துவத்தை இந்த ஆத்மா வருது அது எடுத்து ஷன் பண்ணணும், அது விலைக்கு கொடுக்கணும், அதுலேருந்து முக்தி கிடைக்கும், இதுதான் புருஷார்த்தம். அதே நையாயிகனை பார்த்தோம், உலகம் அணுக்களால் ஆனது, இவன் என்ன பண்ணணும்னாக்க இந்த உலகத்தை விட்டு விலகி இருக்கணும், அதுதான் அவனுக்கு நையாயிகனுக்கு. அதே மாதிரி ஒன்னொன்னுக்கும் பார்த்தீங்கன்னாக்க தத்துவ ஹித புருஷார்த்தங்களா இருக்கு. இதெல்லாம் ஓரளவுக்கு வேதத்துல இந்த எதிக்ஸ் போர்ஷன் நல்லா ஒத்துக்கிண்டு அதுக்கப்புறம் வேற எதை சொல்ல முடியும். மீமாம்சைகள் சடங்கியலார பார்த்தோம், அவள் தத்துவம் உண்டு, இதே தத்துவம் தான், தத்துவம் ரெண்டும் உயிர் உள்ளது உயிர்ன்றது அப்படின்னு. சாரி, இது சித்து அச்சித்து. புருஷார்த்தம் தேவலோகம் போகுது, திரும்பி வருது, திரும்பி யாகம் பண்றது, தேவலோகம் போகுது, இப்படி சுத்திட்டே இருக்கணும். இப்போ ஒரு விசித்திரமான ஒரு மதத்துக்கு போகிறோம். அது என்னன்னாக்க பௌத்த மதம். இந்த மதத்துல தத்துவம் எது, ஹிதம் எது, புருஷார்த்தம் எது. நார்மலா எல்லா மதம் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு எல்லா மதம் இருந்தாங்க, எல்லாரும் ஹிதம் சொல்லுவா, இது பண்ணு அது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லுவான். புருஷார்த்தம் ஏதோ சொர்க்கமோ எனக்கு சௌக்கியமோ ஏதோ கிடைக்கணும். இவ்வளவு ஹிதம் சொல்றான். எந்த ஒரு பிராணிக்கும் தீங்கு பண்ணாதே, நல்லது. புருஷார்த்தம் உனக்கு துக்கம் வராது அப்படிங்கிறது. அந்த இந்த ரெண்டு சொல்றச்சையே இதில் நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிக்கிறாங்க, அவளே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட இதுல இந்த புத்த மதத்தினுடைய இதை பத்தி நம்ம ஆரம்பிக்கிறோம். புத்த மதத்துல 4 பிரிவு இருக்கு. யோகசாரன், சௌத்ராந்திகன், வைபாஷிகன், சௌத்ராந்திகன், யோகசாரன்,
வைபாஷிகன், சௌத்ராந்திகன், யோகசாலன், மாத்தியமிகன் 4. இதுல ஒருத்தருக்கும் எல்லாம் புத்தரை ஃபாலோ பண்றான்னு சொல்லிக்கிறார். ஆனா கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன நினைக்கணும்னாக்க, ஒரு புத்தர் புத்தர்னு பேசிட்டு இருக்குமே, இந்த புத்தரும் நம்ம ஹிஸ்டரியில படிச்ச கௌதம புத்தர் 2 பேரும் ஒண்ணுதானா, இல்லை இது அவருக்கு முன்னாலே இருந்த ஒருத்தரா இருக்குமான்னு சந்தேகத்தில் தான் இருக்கு. அந்த குரோனாலஜி வந்து நம்ம அதை மூழ்கி எடுத்து பிசுக்கலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கனாக்க, முக்கியமான பாலிசிய வழக்கு அனாத்மியம், ஆத்மான்னு ஒண்ணு கிடையாது. அப்புறம் எல்லாம் க்ஷணத்துல அழியும். இருக்கிற பொருள் எல்லாம் வந்து அழிஞ்சு புதுசாயிட்டு இருக்கு, அழிஞ்சு புதுசாயிட்டு இருக்கு. இது இவாளுடைய கான்செப்ட். இதுல எல்லாரும் 4 பேர் ஒத்துக்கலாம். ஆனா ஒருத்தருக்கு மற்றதுல வந்து வேறுபாடுபடுறது. அப்போ அவளை பொறுத்த மட்டும் என்னாக்க எல்லாம் அணு கொள்கை தான், அணுவால தான் உண்டாச்சு. அணு வந்து தனி அணுவா இருக்கு. எப்படி நிலத்து அணு தனி, நீர் அணு தனி, தீ அணு தனி, அந்த மாதிரி காற்று அணு தனி, ஆகாயம் ஒண்ணு கிடையாது. நம்ம முன்னால பார்த்த ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் ஞாபகப்படுத்திங்கோ. முதல் சூத்திரம் பார்க்கறச்சு அபாவம்னு பார்த்தோம். அதாவது பிராகபாவம், பிரத்வம்சாபாவம், அந்யதாபாவம், அந்யோன்யாபாவம்னு பார்த்தோம். கொஞ்சம் இந்த டேர்ம்ஸ் கொஞ்சம் புதுசா பண்ணலாம், ஆனால் சொன்னா புரியும். அது மூலை ஞாபகம். பிராகபாவம்னா ஒரு பொருள் உண்டாகிறதுக்கு முன்னால அதனுடைய நிலை, அதாவது களிமண் பிண்டமா இருக்கக்கூடிய நிலை, அது பானையினுடைய பிராகபாவம். இந்த பானை வல்ல அதுக்கு முன்னால் இருக்கிறது. நம்ம சொல்றான் ஒரு மனுஷனுடைய அபாவம் சொன்னாக்க, அவன் தாய் வயிற்றுல இருக்கிறது மனுஷனுடைய அபாவம். பிரத்வம்ச அபாவம்னாக்க அது உடஞ்சு போச்சதுக்கு அப்புறம் இருக்கிறது இல்லையா, சில்லு இருக்கு இல்லையா, பிரத்வம்ச அபாவம். எப்போ சில்லை பார்க்குறோம், சில்லை ஓட்ட சில்லை பார்த்தோம் என்ன சொல்றோம், ஒரு பானை உடஞ்சி போயிருக்கணும். அது பானையை வச்சு சில்லர் நம்ம இது அனுமானிக்கிறோம் இல்லையா. அதாவது இந்த சில்லு அப்படிங்கிறது பானையினுடைய பிரத்வம்ச அபாவம். அப்புறம் அந்யதாபாவம், இங்க இருக்கிறது பானை தான், ஒரு துணி இல்லை, பானையில பானை தான் இது மற்றது இல்லை, அது அந்யதாபாவம். அடுத்தபடி அந்யோன்யாபாவம். அந்யோன்யாபாவம் இது இருந்தா அது இருக்காது, அது இருந்தா இது இருக்காது. எந்த இடத்துல தீ இருக்கோ அங்க நெருப்பு இருக்குது, இது நீர் இருக்காது, நீர் இருக்கிறது தீ இருக்காது. இந்த மாதிரி இந்த லாஜிக்ல இது ஒரு முக்கியமான டேர்ம்ஸ். இவாளை பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னாக்க, ஆகாயம்ங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா, நிலம், நீர், தீ, காற்று, இந்த நாளுடைய அபாவம் தான், இந்த நாளுடைய இன்மை தான் ஆகாயம். இப்போ ஒன்னொன்னுக்கு 4 இந்த நான் சொன்ன 4 அபாவம் உண்டு. இந்த 4 அபாவத்துல 4 × 4 16 அபாவம். இந்த 16 அபாவத்துல ஆகாயத்தை எந்த அபாவத்தை சேர்க்க போறேன் அப்படின்னு கேட்கிறாரு பெருமானார். ஆக அவளை பொறுத்த மட்டும் கொள்கைகள்ல இதம் பிரத்யாருக்கு மனசாலையும் தீங்கு நினைக்காத, அது ரொம்ப நல்லதுதான். ஆனா நீ யாரு, நீ எந்த சொல்ல முடியும், in what capacity you are doing this அப்படிங்கிறச்சே அது சற்று உலகில் இருக்கும். அதுல அவா சொன்னதே அவளே மறுத்திருக்கா. எப்படின்னாக்க, ஆத்மா கிடையாது, அனாத்மியம். ஆனா புத்தர் வந்து 32 அவதாரம் எடுத்தார். புத்த ஜாதக கதைகள் அப்படின்னு அவர் படிக்கிறோம். அப்புறம் அப்ப அவதாரம் எடுக்கிறது எது? ஆத்மா இல்லைன்னாக்க வேற எது? இது எல்லாத்தையும் அதுல இட் இஸ் yet to be answered. ஆனா இன்னைக்கு இருக்கிற புத்த மதத்துக்கும் இவா சொல்ற புத்த மதத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. புத்தர் சொல்லி புத்தருக்கு அப்புறம் 100 வருஷம் கழிச்சுதான் சாரி புத்தர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் சிலரை கோடிஃபை பண்ணினார். அவர் கோடிஃபை பண்ணதை இந்த 4 பேர் தனித்தனியா அவ வந்து எடுத்து தன் இஷ்டப்படி பண்ணினான். அதனாலதான் இன்னைக்கு புத்த மதத்துல இன்னைக்கு எதெல்லாம் ஆக்சுவலா புத்தர் சொன்னது, இல்லை எது மாடிஃபை பண்ணப்பட்டது அப்படிங்கிறது தெரியாது. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு நூலையும் ஒருத்தர் சொல்றச்ச இன்னொருத்தர் அதை வழிமொழிஞ்சாருனாக்க, இந்த வழிநூல்ல வரைச்சே யாரு வழிமொழிஞ்சாலோ அவளுடைய வயசு இருக்கத்தான். நம்ம கிளீனா பார்க்கலாம். வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்ப ராமாயணத்துக்கும் சில வேறுபாடுகள் இருக்கத்தான் இருக்கு. அந்த மாதிரி இப்ப ஆக மொத்தம் நமக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய இந்த புத்த கொள்கைகள்ங்கிறது ஆக்சுவலா புத்தர் சொன்னதுதானா? ரைட். அது மட்டும் இல்லாம
புத்தர் சொன்னதுல ஹிதத்திலேயே நிறைய டீவியேஷன் இருக்கு. புத்த மத கருத்துப்படி உயிர்கொலை ஆகாது. அதாவது புத்த மதத்தால் யாரும் மாம்சம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ஆல்கஹால் உபயோகப்படுத்தக்கூடாது. இப்ப அப்படி இருக்கா? புத்த மதம் நன்னா பரவி இருக்கக்கூடிய நாடுகளான இலங்கை, பர்மா, அப்புறம் சீனா, ஜப்பான், இதெல்லாம் அப்படி இருக்கா? இல்லையே. அதனால இப்ப இருக்கு வர நியோ புத்திஸ்ட் சொல்றோம். இவ என்ன தனக்குன்னு ஒருத்தரும் ஒரு கொள்கையை ஃபார்ம் பண்ணிட்டு, ஆனா புத்தரை தான் ஏதாவது சொல்லு. புத்தர் ஸ்ட்ராங்கா ஒரு தெய்வத்தை கண்டிச்சார். ஆனா என்னாச்சு? இப்போ புத்தரையே தெய்வமாக்கிட்டாங்க. புத்தரை தெய்வமாக்கிது மட்டும் இல்லாம அவர் மகாவிஷ்ணுவோட ஒரு அவதாரம் வர அளவுக்கு வந்துச்சு. ஆக மொத்தம் இந்த புத்த மதம் சொன்னோம்னாக்க அது ஒரே இட் இஸ் அ பண்டில் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ். அதைத்தான் இப்ப எடுத்துருக்காரு. இந்த சோகால்டு புத்தர் அவர் வியாசருக்கும் முந்தினவராக இருந்திருக்கார். அதனால அவர்கிட்ட கண்டிக்க முடிச்சுது. ஸோ இந்த நம்ம ஹிஸ்டரியில படிக்கிற புத்தர் இவர் தானான்னு சந்தேகமா இருக்கு. புத்த மத கண்டம் அணுக்கொள்கை, நிலம், நீர், தீ, காற்று, தனித்த அணுக்கள் இவர்களின் சேர்க்கையால் உடல், இவற்றின் இன்மை ஆகாயம், உடலில் தோன்றும் நான் என்ற உணர்வு, விருப்பு வெறுப்புகளை புறத்தொகுப்பு, அகத்தொகுப்புகளா. என்னன்னாக்க இந்த அணுக்கள் எல்லாம் சேர்றச்ச உடல் உருவாகுது. இந்த உடல் உருவாச்சுனாக்க அப்புறம் அதுக்கு மனம்னு ஒண்ணு வருது. இந்த மனம் தான் உயிர். தனியா உயிர் ஒண்ணு கிடையாது. இந்த மனம் தான் உயிர். அதே மாதிரி புறத்தொகுப்புங்கிறது நம்முடைய அச்சேதனம் சொல்ற மாதிரி உடம்பு. தொகுப்புலாம் உள்ள இப்ப மனம் இருக்கு பாருங்க, அது அகத்தொகுப்பு. நமக்கு ஏற்படும் உணர்வுகள் வேறாக்கள்லாம் அகத்தொகுப்பு. ஆக இதெல்லாம் அணுக்களின் சேர்க்கையை ஒழிய வேற ஒண்ணும் இல்லை. ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோ, சரிப்பா தொகுக்குன்னு சொல்ற இல்லையா, இந்த தொகுப்பு எப்படி பண்றது? உடல் தொகுந்த மனுஷ உடலா வருதுனாக்க ஏன் எல்லாமே மனுஷ உடலா வரல? இது மாட்டு உடலா இருக்கு, சில மற்ற மிருகங்களா இருக்கு. அது இல்லாம புறத்தொகுப்புல வேற எத்தனையோ நம்ம பார்க்கக்கூடிய உயிரில்லா பண்டங்கள் எல்லாம் தெரியறது. இதை யார் பண்றா, எப்படி பண்றா? இது ஒரு சிஸ்டமா இருக்க மாதிரி தெரியுது. எப்படி? அதுக்கு பதில் கிடையாது. ஆக மொத்தம் இந்த அணுக்கள் பண்றது, இதனால பாவம் வேற வருங்கிறான். யாருக்கு பாவம் வரும்? உயிர் தான் இல்லையே, பாவம் எப்படி வரும்? அதுவும் கிடையாது. அதுதான் இப்போ அவளுக்கு முக்கியமான பிரின்சிபல் என்னன்னு ஜிஸ்டா கொடுத்துருக்கேன் பாருங்க. வைபாஷிகர், உலகம் உண்மை, உலகம் தெரியுது இல்லையா, பிரத்யட்சமா பார்க்கிறோம், இது உண்மைதான். ஆனா கணத்தில் அழியிறது. கணத்தில் அழியிறது என்னன்னாக்க உங்களுக்கு முன்னால தெரியக்கூடிய எல்லா பொருளும், ஏன் உங்களுடைய உடம்புலுமே இந்த நிமிஷம் அழிஞ்சு அடுத்த நிமிஷம் வந்துடும். க்ஷணம், ஒரு நிமிஷம் சொல்லக்கூடாது, இட்ஸ் அ ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட். ஒன்று அழிஞ்சு திருப்பி வந்துட்டே இருக்கு எல்லா பொருளும். இது எல்லாருக்கும் காமன். எல்லா பொருளும் இப்போ உடனே அழிகிறது, உடனே தோன்றது, உடனே அழிகிறது, உடனே தோன்றது. உலகம் ஆனா உலகம் இருக்கே, இது உண்மை பிரத்யட்சிக்கா புலனாது, ஆனால் ஒத்துக்கலாம் அப்படிங்கிறது வைபாஷிகளுடைய கொள்கை. சௌத்ராந்திகர் இல்ல உலகம் அனுமானம் ஒண்ணு. என்ன சொல்றான்னாக்க, எனக்கு இந்த உலகம் தெரிகிறதுன்னாக்க இதெல்லாம் இருக்கிறதுனால அது இருக்கலாம் தோன்றது. நான் இங்க இருக்கேன், நான் இதை ஃபீல் பண்றதுனால உலகம் இருக்கலாம் தெரியுதே தவிர்த்து அது உண்மையா இருக்கிறதா தெரியல. இது அத்வைதிகள்கிட்ட போறது. அத்வைதிகள் சொல்ற உலகம் அவித்தியினால நமக்கு இருக்குதா, இல்லாத உலகம் இருக்குதா தோன்றது இல்லையா, அது மாதிரி இவர் சொல்றான். இல்லாத உலகம் இருக்கிறதாக தோன்றது. ஏன்னாக்க நம்ம சில இன்ஃபரன்ஸ்னால இப்படி ஒன்று இருக்கணும் போட்டிருக்கு. அதாவது நம்ம கண்ணை கட்டி கொண்டு இங்கே ஒருத்தர் விட்டுறான்னு வச்சுக்கோம், அங்க திடீர்னு நல்ல வாசனை வருது. இப்போ என்ன இன்ஃபர் பண்றோம்? பக்கத்துல பூக்கடை இருக்கு போட்டுருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அந்த மாதிரி உலகம்ங்கிறது நம்ம அனுமானிக்கிறோம். நம்முடைய என்விரான்மெண்ட் அனுமானிச்சு உலகம் முன்னேன்னு வச்சுக்கிறோம் என்ன அப்படிங்கிறது. ஒரு நிமிஷம். ஹலோ, நமஸ்கார். இவா ரெண்டு பேரும், வைபாஷிகன் சௌத்ராந்தி ரெண்டு பேரும் ஹீனாயானம் குரூப் சேர்ந்தவா. இது முதல்ல வந்த குரூப். இது அப்புறம் இவங்களை மாடிஃபை பண்ணி மகாயானம் குரூப் வந்தது. அந்த குரூப்ல ரெண்டு பேர் இருக்கா. யாரு? யோகாச்சாரன், மாத்தியமிகன். உலகம் இல்லாதது, உலகம்னே ஒண்ணு கிடையாது.
நமக்கு ஞானம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால இருக்கிற மாதிரி தோன்றுது. இவாளும் அத்வைதிகளும் இருக்கிற ஒரே மாதிரி சொல்ற முடியும், அதுல வேற ஒன்றும் கிடையாது. அப்போ நீ துன்பமெல்லாம் ஏற்படுனாக்க, துன்பம் நீ ஏன் நினைச்சுக்கிற, இந்த உடம்பே நான் இல்லைங்கிறேன், அப்புறம் உடம்பு வலி இருக்கிறது எப்படி அப்படிங்கிறான். அடுத்தபடியா மாத்தியமிக எல்லாம் பொய், ஒண்ணு எதுவும் உண்மை, நீயும் இல்லை நானும் இல்லை, இதெல்லாம் பொய், ஒண்ணுமே கிடையாது, உலகங்கிறது ஒண்ணும் கிடையாது, துக்கம் இல்லை வேண்டும் அப்படிங்கிற இவா 4 பேருமே இன்மை இன்மை இன்மைங்கிறத வச்சுட்டு இருக்காங்க. அதனால இவாளுக்கு பேர் சூன்யவாதிகள்னு பேரு. வைபாஷியின் சௌத்ராந்தி 2 பேரும் ஆத்மா இல்லை, அணுக்கள் கூட்டுறவால் உண்டாகும் தேகம் புலன்கள் இவற்றால் ஞானம் ஏற்படுகிறது, இதுவே ஆத்மா. எனக்கு ஒரு நான் தெரியல, நான் நினைக்கிறேன் பார்க்கிறேன் சரி இல்லையா, இதுதான் ஆத்மா. இது வந்து ஆத்மான்னு ஒண்ணும் இல்லை. நம்ம என்ன சொல்றோம், ஆத்மா மனத்தை துணை கொண்டு வேலைக்கு இந்திரியங்களால உலகத்தில் ஏதாவது அறியறது, அதை வந்து அது மட்டும் இல்லாம அனுபவிக்கிறது அப்படிங்கிறது. இல்லாத ஆத்மாவை இருக்காக நினைப்பதாக சுகத்துக்கள் எப்படி, ஆத்மான்னு ஒண்ணு இல்லையே. நான் என்ன சொல்றேன், எனக்கு வலிக்கிறதுன்னு நினைச்சோம், எதனால வலிக்கிறது, நீங்களும் கையில் அடிபட்டுட்டே வலிக்கிறது, அப்பா உனக்கு கைங்கிறதே இல்லையே, அப்புறம் நீ எங்க அடிபட்டுக்கிறதுன்னு சொல்ற. அதனால நீ வந்து உன்னுடைய இமேஜினேஷன் தான், எப்படி கை இருக்குது இமேஜின் பண்ணிக்கிறியோ அதே மாதிரி வலிக்கிறது இமேஜின் பண்ணிக்கிறீ அப்படி. இதுக்கு மறுப்பு கொடுக்குற எப்படின்னாக்க, அணுக்கள் கணத்தில் தோன்றி அழிவுகிறானால் உலகம் உண்டாவது எப்படி. என்ன சொல்ற, எல்லாமே ஒரு நிமிஷம் வந்து உடனே அழிஞ்சு வருது, அப்படி இருக்குச்சா எப்படி சேரும், சேரத்துக்கு ஒரு டைம் வேண்டாமா, எல்லாம் அழிஞ்சுட்டே இருக்குனாக்க எப்படி சேர முடியும். அட் தி மோஸ்ட் திருப்பி அணுக்களை தான் இருக்க முடியாது. அது அப்புறம் ஒரு சாலிட் பொருளை எப்படி சேர்றது முடியும், அது முடியாது. அதுக்கு நான் சொல்றான், கனவேகத்துக்கு உலகம் உண்டாகலாம், தோன்றி மறையும். அது என்ன சொல்றேன், அந்த அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், நானோ செகண்ட் இருக்கே, அதுலயே உலகம் தோன்றலாமே, அதுக்கு என்ன டைம் ஒன்றும் தேவையா, இன்னும் இல்லையே அப்படின்னு. அப்போ அடுத்த கேள்வி என்ன, இப்போ என் முன்னால இந்த லேப்டாப் இருக்கு, இந்த லேப்டாப் ஒவ்வொரு நானோ செகண்ட் மறைஞ்சிட்டு இருக்கு, புதுசா வருது. அப்போ இந்த 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 செகண்ட்ல இருந்து போயிடுது, அடுத்தது புதுசா வந்துடுது. இப்போ இந்த புதுசா ஒன்று வந்தது இல்லையா, அதுக்கு எது காரணம், ஏன்னா முந்தின செகண்ட் அழிஞ்சு போச்சு. அப்படி இருக்கிறச்சு புதுசா ஒன்று வரணும்னாக்க, அப்போ வாயிட்ல இருந்து வர முடியும், ஒண்ணும் இல்லாத ஒரு வேக்குவத்துல இருந்து வர முடியுமா, வரலாமே, எது வேணா எப்போ வேணா வரலாமே, ஏன் வரல அப்படின்னாக்க, இல்ல 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 இது அழிஞ்ச பிறகு தோன்றதா, அந்த அணு அழிஞ்ச பிறகு இது தோன்றதா, இல்ல அந்த இப்ப அந்த அணு இருந்துட்டு இருக்குச்சு இன்னொன்று வந்துடுறதா. அப்போ ரெண்டும் முதல் நிலையான உண்மை நின்று ஒன்று. இப்ப என்ன ஆகுது, முதல் அழிஞ்சு போயிடுது, அப்போ தேர்ஸ் நத்திங் நவ். ரொம்ப மைன்யூட்டா பார்க்கணும்னு வச்சுக்குவோம், இந்த இந்த கணத்துல இது அழிஞ்சு போயிடுது, அப்புறம் புதுசா ஒன்று தோன்றது. இந்த ரெண்டுக்கும் உள்ள டைம் கேப் இருக்கு, இந்த டைம் கேப் இருக்கு. அப்போ ஒண்ணும் இல்லாத வாயிட்ல இருந்து ஒன்று வர முடியுமா, ரெண்டாவது இல்லைன்னாக்க அழிந்த பிறகு இதனுடைய அழிவு எந்திக்கிச்சு அது வந்துருதுனாக்க, அப்ப என்ன ஆகும், சைமல்டேனியஸா ஒரே டயத்துல ரெண்டும் இருக்க முடியும். அப்போ அப்போ ஒரே நேரத்தில் 2 அணுகள் இருக்க வேண்டும். அப்புறம் இன்னொன்னு விபரீத ஞானம். அப்படி இருச்ச விபரீத ஞானம் இருக்கு நமக்கு. இப்போ சிப்பியில வெள்ளியை பார்க்கிறோம், கயத்துல பாம்பு பார்க்கிறோம், இந்த ஒரு ஞானம் ஏற்படுறது இல்லையா. இந்த ஞானம் எப்படி ஏற்படுறது, மனசா கற்பிச்சுக்கிறது நீ சொல்ற. ஆனா என் மனசு தோன்றி அழிஞ்சிட்டு இருக்கு. அப்போ சிப்பியை பார்க்கறச்சே வெள்ளிங்கிற என்ன தோணுனாக்க, நான் முதல்ல வெள்ளியை பார்த்துருக்கேன். வெள்ளியை பார்த்தா அது மனசுல நினைச்சிருக்கணும், மனசுல நினைச்சிருந்தா அதை நான் ரெகக்னிஷனை கொண்டு வந்து இதுல அப்ளை பண்ணிப்பாங்க, இது கிடைக்கணும். நான் தான் முந்தின அழிஞ்சு போயிட்டேனே, அடுத்த புதுசா நான் வந்திருக்கேன், எப்படி அந்த இது ஞாபகம் தொடர்ந்து வரும், அது வராது. போட்டு இப்போ சிப்பியில தான் நான் பார்க்கறது அந்த வெள்ளியும் ஞானம் தோன்றது. இப்ப அந்த ஞானம் தோன்றதுக்கு எது காரணமா இருக்கு, அணுக்கள் காரணமா இருக்கு. ஆனா இருக்கிறதோ சிப்பி தானே, அதுல வெள்ளின்னு ஒரு ஞானத்தை ஏற்பட அணுக்கள் எப்படி இருக்க முடியும். நீ சொல்ற மாதிரி அணுக்களால சிப்பி உண்டாக்குன்னு ஒத்துட்டு இருக்கேன், பட் ஆனால் அதுக்கு ஏன் எனக்கு வெள்ளின்னு தோணும்.
என் மனசுல வந்து வெள்ளின்னு தான் தோணணும் முடியாது, வேற ஏதாவது தோன்றிக்க முடியும். எருமாலும் தோன்றிக்க கூடாதா? தோன்றலாம். இல்லை, எனக்கு வெள்ளின்னு ஏன் தோன்றது அப்படின்னாக்க, நான் எங்கேயோ வெள்ளி பார்த்துருக்கேன், அது ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, அதை வச்சு இங்க ஒத்து பார்த்து இதுதான் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப ஆக மொத்தம் ஒன்னும் சிற்பியில வெள்ளிங்கிற ஞானத்தை அதுல இருக்கிற அணுக்கள் உண்டு வர முடியாது. எனக்கு ஞாபக சக்தி தொடர்ந்து இருந்ததுன்னா தான் நான் முன்னால பார்த்ததையும் இதையும் பார்த்து அனுமானத்தை இது வெள்ளியா இருக்கலாம் யோஜனை பண்ண முடியும். அப்படி இல்லாத போது நீ சொல்ற அணுத்தையை ஒத்து வரலையே அப்படி. ரைட். அப்போ அணுவே இதே இல்லாம போயிட்டுனாக்க இனிமேல் இருந்து வெறும் வரதுக்கு இல்லை, அதுல வெள்ளி வரதுக்கு இல்லை, இல்லை பாம்புல கயிறுல பாம்பு வரதுக்கு வழி இல்லை. ரைட்டு. இப்போ சரி, அழிஞ்சு தோன்றதுன்னு வச்சுக்கணும், நீ சொல்றது வச்சுக்கணும். அப்போ அழிஞ்சிட்டு எந்த அணுவும் இல்லை, புதுசா ஒரு அணு தோன்றதுனாக்க அது ஏன் முந்தின இருந்த அணுவா இருக்கணும்? உடம்பு இருக்கு, இந்த கணத்துல அழிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த திருப்பி குடம் ஏன் தோணணும்? அதுலயும் படம் துணி தோன்றக்கூடாது, வேற ஏதாவது மாடு தோன்றக்கூடாது. இன்மையிலேருந்து வருதானாக்க எது வேணா வரலாமே, இதுதான் வரணும் தேவை, முன்னால் இருந்த பொருள் தான் திரும்பி வரணும், என்ன தேவை? அப்படி தேவையில்லையே. அது அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் அணு பொருள் காரணம் ஒத்துக்கிட்டேன் சார், வச்சுக்க, நீ சொல்றதையும் வச்சுக்க. இப்போ இதை செய்யறன் யாரு? இந்த அணுக்களை சேர்த்து இந்த மாதிரி ஒரு இது பண்றதுக்கு யாரோ ஆள் வேணுமா இல்லையா? அதெல்லாம் இல்லாம அது எப்படி தானா வருது? அப்போ அதனால இப்ப என்ன ஆகும்? நம்ம பார்க்கணும், பானை இருக்கு, என்ன சொல்ற? பானை அழிஞ்சு திருப்பி பானை வருது, பானை அழிஞ்சு திருப்பி பானை வருது. நான் பானையை புடச்சு விட்டேன், பானை அழிஞ்சு போச்சு, இது திருப்பி பானை வரலையே, சில்லு தானே வந்திருக்கு, ஏன் வரல? இதுக்கு என்ன சொல்றேன்? அதெல்லாம் இல்லை, இந்த பானை அழிஞ்சு திருப்பி தோன்றது அது உன் கண்ணுக்கு தோன்றது இல்லை. ஏன்? நம்ம சினிமா பார்க்குறோம், சினிமா பார்க்கறச்ச ஒரு வெள்ளை திரையில ஒரு ஃபில்மை ப்ரொஜெக்ட் பண்றான். அந்த ஃபில்ம் ஒரு செகண்டுக்கு 24 ஓடுறது, 24 ஃப்ரேம் ஓடுறது. எல்லாம் தனித்தனியான ஃப்ரேம் தான். ஒரு ஃப்ரேமை ஒரு பார்த்தீங்கன்னாக்கா அது ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு செகண்டுக்குள்ள 24 ஃப்ரேம் வர்றதுனால அது ஆக்டிவா தோன்றது. அப்போ என்னாச்சுன்னாக்க நமக்கு இது ரொம்ப ஷார்ட் பீரியட்ல இது முடிண்டே இருக்கிறதுனால ரெண்டு கரெக்டா இருக்கிற மாதிரி தோன்றது. அதே மாதிரி என்ன பண்றீங்கன்னாக்க ஒரு 6 பிரவாகம் எடுத்து ஓடுறது, வெள்ளம் எடுத்து ஓடுறது. நீங்க ஒரு கரையை வந்து இன்னொரு கரையை ஒரு செக்ஷன்ல பார்த்துருக்கீங்க, அது பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இப்ப இருந்த தண்ணி அடுத்த அப்படி இருக்கும். இப்ப இருந்த தண்ணி ஓட்டத்துல இங்க இருந்த பொருள் வந்து அங்க போயிடுறது. எக்ஸாம்பிளா அதில் வச்சுன்னு ஒரு தூக்கி போடுங்க, ஒரு மரக்கட்டையை தூக்கி போடுங்க, அது அங்க போயிடுறது. பிரம்மபுத்திரா மாதிரி வேகமா ஓடுற ஆறுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்த்துட்டே இருக்கும். ஒரு மரம் உடஞ்சி விழுந்தது, அதுல விழுந்தது, அடுத்த 5வது நிமிஷத்துல அது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தள்ளி போயிருக்கு, அவ்வளவு வேகத்துல போயிருக்கு. ஆனா நம்ம எப்ப பார்த்தோம் அது இடம் இல்லை, அப்ப அது போயிடுது. அடுத்த பின்னால் வந்துடுச்சு, இப்படி வந்துட்டே இருக்கிறதுனால டைனாமிக் எக்லிபிரியம் அதுல இருக்கிறதுனால அது எப்போ ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியுது. அதே மாதிரி விளக்குல எண்ணெய் விட்டு திரி போட்டு ஏத்துறோம், அது எப்போ ஒரே மாதிரி எரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி. ஆனா என்ன ஆகுது? எண்ணெயும் குறைகிறது, திரியும் குறைகிறது. இப்போ இது இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? அந்த மாதிரி தெரியுது எனக்கு. முன்னால் இருக்கிற ஒளி உழைஞ்சி போச்சு, அடுத்த ஒளி வந்துடுச்சு, அது முன்னாள் திரி போயிட்டு அடுத்த திரி வந்துடுச்சு. அதே மாதிரி இது வந்துட்டு இருக்கு. பிரபாக சத்தியமா இருக்கு. அதனால நீ வந்து உனக்கு அது அணியறதும் அது புதுசா உண்டாதும் தெரியல. இப்போ இவர்களுக்கும் அத்வைதிகளுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த உலகம் இருக்குது விவகார சத்தியம், பேச்சு வழங்குறதுக்காக உள்ள சத்தியங்கிறார். பிரபாக சத்தியம் பார்க்கறதுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது, தொடர்ந்து இருக்கிறதுனால அப்படிங்கிறத சொல்றேன். இதுக்கு மறுப்பு சொல்றோம். நீர்வரத்தை குறைந்தாலும் ஓடிக்கொண்டு இருக்குமே. இப்போ நான் பார்க்குறேன், இப்போ இன்னைக்கு காவேரியில 1 lakh cusecs ஓடுறதுன்னு சொன்னாக்க 2 கரையை தொட்டு ஓடுறது நியாயம். நாளைக்கு மீண்டும் நிறுத்திட்டான்னாக்க ஒரு 500 cusecs தான் போறதுனாக்க அப்ப என்னாச்சு? குறைஞ்சி போச்சு. இப்ப என்ன ஆகணும்? இந்த மாதிரி ஃபுல்லா ஓடணுமே, ஃபுல்லா தொட்டு தானே ஓடித்து.
அப்போ இருந்துட்டு இருக்கணுமா இல்லையா? எங்க போச்சு அது? ஏன் வரல? ரைட். அதே மாதிரி எண்ணெய் திரித்திருந்தாலும் ஒளி வந்து ஒளிஞ்சுட்டே இருக்கணுமே. ஏன்னா ஒளி வந்து அணைஞ்சிச்சுன்னா அடுத்த ஒளி தான் வருது. அப்போ ஒளி போயிடுது, அடுத்த ஒளி வரணுமே, வரலையே. சரி, அது மட்டும் இல்லாம முக்கியமான பாயிண்ட் நம்ம நினைவு தொடர்கிறது. நம்ம என்ன பண்றோம்? ஒரு குழந்தைய ஒரு 5 வயசுல, நான் சொல்ற முந்தைய காலத்துல இப்ப தான் அந்த பிறகட்சியை போய் ஸ்கூல்ல போட்டுறாங்க. அவருக்கு அக்ஷராபியாசம் பண்ணி ஸ்கூல்ல கொண்டு அவனுக்கு அன்னைக்கு ஆனா எழுதி சொல்லி கொடுக்குறான். இன்னைக்கு படிச்சது அவன் பிஹெச்டி வாங்கின மட்டும் அந்த நினைவு இருக்கே. இது அழிஞ்சுட்டே இருக்குன்னாக்க ஆனா படிச்ச பையன் வேற, அடுத்தபடி 1-2 கூட்டல்களுக்கு எழுதுற போடுற பையன் வேற, அல்ஜிப்ரா போடுற பையன் வேற, இதனால என்ஜினியரிங் பண்ற பையன் வேற, பிஹெச்டி பண்ற பையன் வேறன்னு ஆக முடியாது. அப்ப அன்னைக்கு படிச்சு அவனுக்கு எப்படி தூரம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. இந்த கண்டினியூட்டி ஆஃப் தாட் எப்படி இருக்க முடியும்? அழிஞ்சு வருதுன்னாக்க இது எல்லாத்தையும் ஒரு வேடிக்கை என்னன்னாக்க, நாம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். நான் உங்ககிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் கேட்டதுக்கு அப்புறம் நான் அழிஞ்சு போயிடுறேன். உங்க காதுல விழாச்ச நீங்க வாங்கிக்கிறீங்க, பதில் சொல்லுமா நீங்க அழிஞ்சு போயிடுறீங்க. அப்புறம் ஒரு பதில் உங்ககிட்ட இருந்து வருது. அப்ப என்னாச்சு? இந்த கேள்வியை காதுல வாங்கிட்டு அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சது ஒருத்தர் வேற, பதில் சொல்றது இன்னொருத்தர், பதில் சொல்றது இன்னொருத்தர் வாங்கிக்கிறச்சு. யாரு கேள்வி கேட்டாலும் அவ இல்ல, அவளுக்கு பேர் இன்னொருத்தர் வந்திருக்கான். இது எப்படி பாசிபிள்? இன்னொன்னு, பொருள்கள் வேறு, பண்புகள் வேறு. எல்லாரும் ஒத்துக்கிறோம். நம்ம ஒரு பொருள் நீளம் துணினா நீளம் வேற துணி வேற, வாஸ்தவம் தான். இப்ப அழியறது துணியா நீளமா? நீ சொன்னேன்னாக்க மண்ணுல இருந்து துணி உண்டான நியாயம்தான். இப்ப அந்த மாதிரி நீளம் என்னது? இப்போ நீள துணி அழிஞ்சு போச்சுனாக்க ஏன் சிவப்பு துணி வரக்கூடாது? அதுல இருந்து அழிஞ்சு இதா வருதுனாக்கா நீள துணியா வரணும். அதே மாதிரி நாம் இன்னொன்னு எதிர்காலத்துல நம்ம என்னெல்லாம் பண்றோம்? எல்ஐசிக்காரர் நம்ம கிட்ட வந்தாள்னாக்க நாளைக்கு நீங்க செத்துப்படுவீங்க, நீங்க பேர் நம்ம ஒரு ஒரு ஃபியர் கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நம்மளுக்கு திரும்பி வாங்கி போடுறாரு இல்லையா? இப்ப என்ன பண்றோம்? நம்ம என்னமோ சத்தமான இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சுன்னா எல்லாம் பண்ணி வைக்கிறோம் நம்ம. அப்போ எதிர்காலம் ஒன்றும், அதுக்கு ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணி வச்சுக்கிறோமே. இப்போ நான் அழிஞ்சு போய் அடுத்து வர்றானாக்க நான் ஏன் கவலை பண்ணதை பத்தி? இன்னொன்னு, இப்போ நான் அழிஞ்சுறேன்னு சொன்னாக்க எனக்கு ஏது பாவம்? நான் ஏன் பாவத்தை கவலை பண்ணும்? அதாவது முன்னால பார்த்தமே சாருவாகன்ல இது எதுவுமே நிலை இல்லை, நான் இருக்கிறோம்னா அனுபவிச்சிடும். அவனுக்கு நேர ஆண்டகனிஸ்டா இருக்கு, எல்லாமே நிலை இல்லை, அதனால நீ எதையும் பண்ணாதே. உனக்குள்ள இன்னும் இன்பம் சொல்றிய, அதுவும் இல்லை. அவன் இன்பத்தை அனுபவிச்சுடுங்கிறான். இங்க இன்பம்ங்கிறது கிடையாது உனக்கு, அதனால இதையும் பண்ணாது. 2 பேரும் சொல்றது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அவன் என்ன சொல்றான்? இதெல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன் தான். இல்லை இது அணுக்களால் ஏற்படுறது, இது அணுக்காக ஒரு ரியாலிட்டி அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி. அப்புறம் ஆகாயம் அவயவம் அல்ல. அது ஆகாயம் வந்து ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னாக்க ஆகாயத்துல வேற பிளேன் போறது உங்களுக்கு தெரியறத. பிளேன் எங்க போறது? ஆகாயத்துல போறதுன்னு சொல்றோம். இல்லைன்னா நிலத்தில் இல்லை, அது நீர்லையும் போலை, நெருப்பிலையும் போலை, வாயுலையும் போலை சொல்ல முடியுமா? இல்லையே. அந்த மாதிரி அதுக்கு அடுத்தபடி மறுபிறப்புன்னு உங்களுக்கு இதுல மகாயானம் ஒத்துக்கிறார். நீங்க நம்ம மணிமேகலைன்னு ஒரு 50 காப்பியங்கள் ஒண்ணு, அதில் அந்த மணிமேகலைங்கிறவள் ஒரு இதுல மறுபிறப்படுத்தவன் தான் சொல்றான். அதே மாதிரி அதுல ஆபுத்திரன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வருது. அதுக்கு அந்த கேரக்டர் மறுபிறப்பு தான் சொல்றான். இவெல்லாம் புத்த மத கொள்கைகள். இதுவே இல்லைன்னாக்கா, ஆத்மாவே இல்லைன்னாக்கா மறுபிறப்புக்கு எப்படி வரும்? ஆக மொத்தம் இந்த புத்த மத கருத்துக்கள் எல்லாத்தையும் மூழ்கி ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. அது செட் ஆஃப் பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் தானே, ஒரு செட் ஆஃப் திங்ஸ் இல்லை. அதை வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற புத்த மதம் யார் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காளே அந்த புத்த மதத்தை வச்சு பண்ணக்கூடாது. இப்போ நீங்க நாட்ஜியோ மாதிரி இந்த இதெல்லாம் காமிக்கிறான். இங்க லடாக்குன்னு இருக்கு பாருங்க. லடாக்குங்கிறது ஒரு பனிப்பாலைவனம். அவளுக்கு ரொம்ப வெயில் படுற நேரம் ரொம்ப குறைச்சல், அப்போ ஏதாவது விளைஞ்சாதான் உண்டு, ரொம்ப குறைச்சல் அது. ஸோ மீதி நேரத்தில் கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மலை பிரதேசம், இது பயிர் பண்ணி இது பண்ணுறதுக்கு முடியும், ரொம்ப கஷ்டம்.
அப்படி இருக்கச்சே அவ இருக்கக்கூடிய வச்சு தான் பார்க்கணும். அப்ப அவளுக்கு இங்க என்ன இருக்குன்னாக்க மலை ஆடுகள் தான். அவளுடைய லைஃப் பெரும்பாலும் மலை ஆடுகள் நம்பித்தான் இருக்கு. இப்போ அந்த மலை ஆடுகளை எல்லாமே எப்படி சாப்பிட முடியும்? அதுக்கு அவ என்ன சொல்ற தெரியுமா? அங்க புத்த மலையாளங்கள்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. என்ன சொல்ற தெரியுமா? அங்க வந்து அதை வெட்டுறதோ கிடையாது. அதை வச்சு அதை மூக்கிற துணியை வச்சு அமுத்தி அதை ஸ்மேதர் பண்ணுது. இது வந்து அஹிம்சை இல்லையா? இது ஹிம்சை இல்லையா? ஸோ அவ தனக்கு ஏத்த மாதிரி இதை வளர்ச்சிக்கிறான். இங்க கூட சில பேர் சொல்லுவா, ஒரு இறந்த பாடியை எரிச்சா அது ஹிம்சையா, அதை புதைச்சா ஹிம்சை இல்லையா? எப்படி இருந்தாலும் அதை டிஸ்போஸ் பண்றோம். அப்போ எப்படி அது ஹிம்சையிலும் தெரியும்? ஹிம்சைங்கிறது எந்த உடம்புக்கு பண்றோமோ அது ஃபீல் பண்ணணும். இறந்த பிறகு யாரும் ஃபீல் பண்ண போறது இல்லை. அப்புறம் அதுக்கு ஹிம்சை எங்க வந்தது? ஆகவே சில கொள்கைகளை தாங்களா வகுத்துண்டு இதுதான், இதுக்கு மாறா இருக்குல்ல, எங்க மதத்துக்கு மாறானதுன்னு சொல்றது. அதே மாதிரி தான் புத்த மதம். இந்த புத்த மதத்தோட தாக்கம் முதல்ல இருந்தது. இது ஏன் வந்தது அப்படின்னாக்க, புத்தர் தோன்றின காலத்துல பாத்தீங்கன்னாக்க நிறைய சடங்குகள் ஜாஸ்தியா இருந்தது. மீமாம்சா என்ன பண்ணா, ஒருத்தரும் இந்த யாகம் பண்ணு, அந்த யாகம் பண்ணு, நீ இந்திரன் ஆகலாம், வருணன் ஆகலாம்னு ஒண்ணு எல்லாரும் பண்ணிட்டு இருந்தா. அப்ப என்னன்னாக்க மிருகங்களை பலி கொடுக்கறது. இந்த சமயத்துல மக்களுக்கே வெறுப்பு ஏற்பட்டு போயிருக்க வாழ்க்கை. அப்பதான் புத்தர் சொன்னார், 200 உயிரை பலி கொடுத்து 1 உயிருக்கு நல்லது எப்படி தர முடியும்? நீ பண்றது அயோக்கியத்தனம், இன்னொரு கொண்டுப்புற, அப்புறம் 1 உயிருக்கு நல்லது வரும், எப்படி வரும்? இது நல்லா எஃபெக்டிவா இருந்தது அண்ணா. ஆனா அவர் இதைத்தான் மெயின் பண்ணி, இது எதுக்கு இதுல பேசா இருக்கு, இந்த சடங்குகள்லாம் வேதத்துல பேசாரு. ஸோ வேதத்தை எதிர்த்தார். வேதத்தில் எடுத்துட்டு நீ வந்து அகிம்சை தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே இது எல்லாருக்கும் ரொம்ப ஒத்துக்கக்கூடியதா இருக்குது. அதனால அவ்வளவு வேகமா பரவித்து அது வந்து ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ரிலிஜனா இருந்தது அசோகர் காலத்துல. ஆனா என்னாச்சு, எங்க தோன்வித்தோ அங்கேயே அது இடமில்லாம போயிடுது. இந்த மற்ற நாடுகளில் போய் இப்போ இருக்கு. அது எப்படி இருக்குன்னாக்க, அதனுடைய ஒரிஜினல் ஷேப்லேயே இல்லாம வெவ்வேறு ஷேப் மாதிரி அவருடைய பிரின்சிபல்ஸ்லாம் எகென்ஸ்டாகவே இருக்கிற பிரின்சிபல் தான் வந்து மாற்றிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு இருக்கிற புத்த மதம் எவ்வளவு வேகமா வந்து எவ்வளவா போச்சோ அதே மாதிரி கொள்கைகள்லாம் முழுக்கவும் மாறி போச்சு. அதனால எந்த ஒரு ரிலிஜனும் என்ன பண்ணணும், தே ஷுட் பி டைம் ப்ரோவனா இருக்கணும். 4 நாளைக்கு வந்துட்டு போற ரிலிஜன் சொல்ல முடியாது. அது மாதிரி நம்ம மதத்தை எடுத்துனோம்னாக்க இது எத்தனை நாளா இருக்கு? வேத காலத்துலேருந்து இருக்கு. இது வேத காலம் எவ்வளவு நாள் இருக்கு? நமக்கு நோன் திங்ஸ் கலியுகத்துல நிச்சயமா இருக்கு, இன்னால தெரியாது. அதான் இப்ப 5000 வருஷத்துக்கு மேல இருந்து இருக்கு. ஆக மொத்தம் இந்த அளவுக்கு நின்ன ரிலிஜன் ஏதாவது உண்டா? இன்னைக்கு உலகத்துல எக்ஸிஸ்டிங்கா இருக்கா? இல்லை. அதனாலதான் இவ்வளவு நாள் ஆனாலும், இவ்வளவு படையெடுப்புகள் வந்தாலும், மற்ற நாடு மாதிரி இல்லாத நிறைய அடிவாங்கி நம்ம நாடு தான். அப்படி இருந்தாலும் கூட இன்னைக்கும் இந்த மதம் உயிரோடு இருக்குன்னாக்க அதுக்கு காரணம் என்னன்னாக்க, இட் இஸ் செட் ஆன் a very very firm establishment, very firm foundation. அதுதான் எம்பெருமானார் அதைத்தான் எடுத்து சொல்ல போறார். இது புரியுறதா? இதுல சந்தேகங்கள் இருந்தா கேளுங்களேன். ஹலோ, சொல்லுங்க வெற்றி. வெற்றி சுவாமி கேக்குதா இப்போ? சொல்லுங்க. இது ஆக்சுவலா பிரம்மத்தை தான் முதல்ல இவங்க வந்து சொல்லும் போது ஏதோ ஒரு மிராக்கள் சொல்ற மாதிரி இருந்தது. ஆனா புத்தருடைய கருத்துக்கள் இப்ப பேசும்போது பாத்தீங்கன்னா இது ரொம்ப என்ன சொல்றது, உலகம் கணத்துல தோன்றி அடியிறது போன்ற அந்த சித்தாந்தங்கள் எல்லாம் அவங்க சொல்லும் போது ரொம்ப ஒரு மாதிரி மிராக்கள், அதாவது ரொம்ப கற்பனாவாதம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த சிந்தனைகள்ல. எல்லாம் என்னாச்சுனாக்க, ஆரம்பிச்சு இந்த பிரின்சிபல்ஸோட ஆரம்பிச்சது, இன்னைக்கு அந்த பிரின்சிபல்ஸே காணாம போயிடுது. ஆனா பேர் மட்டும் நினைஞ்சிட்டு இருக்கு. சில கம்பெனி குட்வில்னு சொல்லுவா பாருங்க, வந்து பேரை மட்டும் வச்சுட்டு இருப்பா. அந்த முன்னாள் அந்த கம்பெனி எப்படி இருந்தோ அதெல்லாம் போயிருக்கும், ஆனா அந்த பேர் மட்டும் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி அவளோட லாஜிக்கலா இது எதுவும் கிடையாது. பொறுத்த மட்டும் யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். இந்த வெஸ்டர்ன் ரிலிஜன்ஸ் மாதிரி ஆதிகளே தேவன் பூமியையும் வானத்தையும் சிருஷ்டித்தான்னு சொன்னா ஒத்துக்கணும்.
எதுல இருந்து சிருஷ்டித்தார்? தேவன் யாரு? நம்ம கொஸ்டின் பண்றோமே இங்க. ஏன் பிரம்மம் இருக்கணும்? அவன் சொல்லணும். அவனுடைய பிரின்சிபலை எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்றோமே. இப்போ எதுவுமே கிடையாதுன்னு சொல்ற சாருவாகினியும் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம். பிரம்மம் கிடையாதுன்னு சொல்ற சாங்கியன், யோகன், வைசேஷிகன், நையாயிகன் எல்லாம் டிஸ்கஸ் பண்றோமே நம்ம. அவளை மத துரோகிகள் அப்படின்னு தண்டனை கொடுத்துருல. ஆனா இதையே நீங்க வெஸ்டர்ன் ரிலிஜன்ல ஒய் ஷுட் தேர் பி எ காட்னு கேட்டீங்கன்னாக்க நீங்க பிளாஸ்பமி, யூ வில் பி பனிஷ்ட். இந்த லாஜிக் இப்ப ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா தெரியுது. புரியுதா சுவாமி? புரியுது சுவாமி. அதே போல அந்த ஆகாயத்தை சொல்லும் போது அவங்க இல்லாததுதான் அபாவம்ன்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? அதுவும் ரொம்ப வித்தியாசமா இருக்குது இது. ஆகாயம் தனியா ஒரு பொருள் இல்லை, இந்த ஸ்பேஸ்ல ஒரு பொருள் இல்லைங்கிறார். ஏன்னா எல்லாம் பொய்யுங்கிறச்சு. இப்ப நான் நின்று இருக்கேன், நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன், எனக்கு பக்கத்துல இது இருக்கு, லேப்டாப் இருக்கு, எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க எப்படி இருக்க முடியும்? என்னன்னாக்க இது இது காத்தும் இல்லை, தீயும் இல்லை, நீரும் இல்லை, நிலமும் இல்லை, அதான் ஒண்ணு, அப்படிப்பட்ட ஒண்ணு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் இன்மையே. அதனால அது கேட்கறதுக்கு முதல்ல இனிஷியலா கேட்கிற மாதிரி என்ன இருக்குமே தவிர்த்து, ஆனா நுணுகி ஆராய்ச்சி பார்த்தா அதுல இருக்கிற ஓட்டைகள் நமக்கு புரியும். பாதி ரிலிஜன்ஸ் அப்படித்தான். இன்னைக்கு ரிலிஜன்ஸ்ல எல்லாம் ஒத்துட்டுருக்கோம் சொல்றேன். ஐயா இது வருதா? நம்ம ஒரு ஸ்கேல் வச்சுட்டு இருக்கோம். என்ன ஸ்கேல்? வேதம்ங்கிற ஸ்கேல் வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா பிரம்மத்தை யாரும் பார்க்கவா கிடையாது, பார்க்க போறவாளும் கிடையாது, இப்ப கிடையாது. அப்படி இருக்குச்சே நமக்கு முன்னால ரிஷிகள் எல்லாம் அவளா யோஜனை பண்ணி சியர்ஸ் அவ பார்த்து கொடுத்ததான் வச்சிருக்கோம். அதனால அந்த ஸ்கேல்ல வச்சு பார்க்கணும். ஆக நம்ம என்ன சொல்றோம்னாக்க, நம்ம ஏதோ ஒரு கான்செப்ட் பிரம்மம்னு வச்சோம்னாக்க அது இந்த வேதத்துக்கு உட்பட்டதா இருக்கணும். அது மட்டும் இல்ல லாஜிக்கு உட்பட்டதா இருக்கணும். லாஜிக் கைலி சூப்பர்ஃபிஷியலா ஒரு இது இல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கோ, தியரட்டிக்கலா இருந்ததுன்னா பிரயோஜனம் இல்லை. அதனால விசிஷ்டாத்வைதம் ஒண்ணுதான் லாஜிக்கலாக அதை ப்ரூவ் பண்றது. வேதத்துக்கு மாறாம இருக்கு. வேதத்துக்கு மாற்று பொருளோ திரிவு பொருளோ அது சில ஒதுக்கிட்டோ அதெல்லாம் சொல்றது இல்லை. எவ்ரி சிலபல் இந்த வேதாஸ் இஸ் மீனிங்ஃபுல். அதை எடுத்துட்டோம் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி அதை நம்ம டிஃபைன் பண்றதெல்லாம் இந்த உலகத்துல இன்னைக்கு டேட்டை பார்த்து ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டையும் வச்சா சொல்றது மோஸ்ட் ப்ராக்டிகபிள் ரிலிஜன் சொல்லணும். இப்போ அந்த ஆசைய துன்பத்துக்கு காரணம் அவர் சொல்றது அந்த மாதிரியான இந்த தத்துவத்துல எதுவும் வரல. இதுக்கு எதுவும் லிங்க் இருக்கிற மாதிரி தெரியல இல்லையா? நீங்க ஆசைய துன்பத்துக்கு காரணம் சொல்றது இங்க எதுவும் லிங்க் இருக்கிற மாதிரி. அதாவது பின்னால் அதாவது நான் தத்துவம் ஹிதம் சொன்னேன் இல்லையா? ஆசைய துன்பத்துக்கு காரணம் அப்படிங்கிறச்சு. ஆசைன்னா என்னது? நீங்க ஒரு பொருள் வேணும்னு நினைக்கிறது, இந்த பொருள் தான் இல்லையே, ஏன் ஆசைப்படுறீங்க? இன்னொன்னு, இந்த ஆசைங்கிறது எங்க வருதுன்னாக்க, இட் இஸ் நாட் இன் யூ, இட் இஸ் ஏ காம்பினேஷன். உடம்பு ஒரு காம்பினேஷன் இருக்கு இல்லையா? அதுல ஒரு மனம்னு ஒன்று உண்டாது இல்லையா? இதுதான் உயிர். இதுதான் ஆசைப்படுறது. அதை நான் பிரிச்சுட்டு நான் பார்த்தேன், அதுல எதுவும் இல்லை இல்லையா? அதனால இதுல எதுவும் கிடையாது. உடம்புல அடிபட்டாலே உடம்பே ஒண்ணு இல்லைங்கிறச்சு, அடிபட்டு வலிக்கிறது எப்படி சொல்றேன் நீ அப்படின்னு கேட்கிற வாழ்க்கை போய் ஆசைங்கிறது எங்க வரும்? நான் விரும்பி போய் ஆசை இல்லை, எனக்கு இன்ஜுரி எனக்கு வச்சேன்னா அது வலிக்கிறதுன்னு சொன்னா கூட, ஐயா உடம்பே ஒண்ணு இல்லையா பண்ணி வலிக்கிறது எப்படி சொல்றேன் நீ? அப்படி ஒண்ணும் இல்லை, வலியெல்லாம் கிடையாது, உடம்பு கிடையாது, வலியும் கிடையாது அப்படிங்கிற வாழ்க்கை போய் நீங்க சொல்ல முடியுமா? அது போல புரியுது சுவாமி. சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க இப்ப 100 வருஷத்துக்கு அப்புறம் சாரிபுத்தர்னு ஒருத்தர் தோன்றினாரு, அவர் தான் கோடிஃபை பண்ணாரு அப்படின்ட்டு. ஆமா, அது ஏற்கனவே நானும் ஒரு ஹிஸ்டரியில எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். இப்ப என்னன்னா, அதனால இவ்வளவு திரிபு அடைஞ்சிருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம். புத்தர் சொன்னதை விட ரொம்ப திருப்பி வர்றதுக்கு காரணம் ரொம்ப வருஷம் கழிச்சு அது கோடிஃபை பண்ணதுக்கு காரணமா இருக்கலாமா? புத்தர் தான் மனம் தோன்றபடி எழுதியிருக்காங்க. இன்னைக்கு வேற ஒண்ணு கம்பராமன் எடுத்துட்டீங்கன்னாக்க, கம்பராமன் ஜாஸ்தியா நாள் இல்லை, அவங்க ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தினதுதான். ஆனால் எத்தனை பாடபேதம் இருக்கு. அவ ஏட்டில் எழுதிச்சே, அவ கொஞ்சம் அது ஏட்டில் சரியா தெரியலனாக்கா அதை தன் இஷ்டப்படி எழுதிடுறாங்க. ஒரு தமிழ் புலமை இருந்ததுன்னா போதும். பாடபேதம் இருக்கு இல்லையா? இப்ப இந்த 1000 வருஷத்துக்குள்ள இப்படி இருந்ததுனாக்க, இதெல்லாம் 5000 வருஷத்துக்கு எவ்வளவு இவ்வளவு வாய்ப்பு இருக்கு. அல்ல அது மட்டும் இல்லாம ஒரு தொகுதி எழுதிச்சு, அவளுடைய பயஸ் அதுல இருக்கும். ப்ராபப்ளி நீங்க எழுதி வச்சுங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு வந்துருங்க,
அதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்லுவேன். நீங்க இப்ப நான் சொல்லியா உங்களுக்கு விசிட்டா அதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லியா, அந்த மாதிரி. அதனால அதுல வந்து ஆக்சுவலா புத்தர் சொன்னது இதுதானா அப்படிங்கிறத கிளியர் கட்டா சொல்றது இதே கிடையாது. இன்ஃபேக்ட் பாலி மொழியிலும் கூட கதைகள் தான் நிறைய இருக்கா, தத்துவங்கள் இருக்கா அவரை பத்தி, புத்தரை பத்தி? இது பாலியில தான் அவர் தான் திரிபிடகான்னு ஃபர்ஸ்ட் அதுல எடுத்துனோம்னாக்க திரிபிடகா அப்படின்னு சொல்றதுதான் முதல்ல புத்த மதத்துல வந்து நூலா இருக்குன்னு சொல்றது. அது பாலியெல்லாம் வந்திருக்கு. அது வந்தது என்னன்னாக்க பின்னால சாரி புத்தர் காலத்துல தான் வந்து தெரியறது. அவருக்கும் பின்னால வந்து இந்த 4 பேர் நான் சொல்றது. அவ என்னென்ன சொன்னான், அப்ப எப்படி சொன்னா அப்படிங்கிறது என்ன மாறுது நமக்கு யாரும் கிளியர் கட்ட கண்டுபிடிக்க முடியுது. ஏன்னா நிறைய விஷயங்கள் என்ன ஆச்சுன்னு, நலந்தா யூனிவர்சிட்டி இருந்தது இல்லையா, அதுல வந்து நல்லா புத்த மதம் போதிக்கப்பட்டு வந்தது. அது இந்த முகலாயர் இவங்கள இஸ்லாமியர் படையெடுக்கும் போது அதெல்லாம் நலந்தா யூனிவர்சிட்டியை தீ வச்சு எரிச்சுட்டாங்க. ஸோ நமக்கு அதுல என்ன இருந்தது, கேட்டு சொல்லிதான் எழுதியிருந்தா அது தெரியாம போயிடுச்சு. ஏதோ 1 2 இருக்கிறத வச்சுக்கிட்டு, அதாவது ஒரு கிழிஞ்சு போன போட்டோ வச்சுட்டு அதை ஒட்டி ஒன்னா இது பண்றோம், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நலந்தால இருந்தது, அதே மாதிரி இங்க காஞ்சியில இருந்தது, இதெல்லாம் அழிக்கப்பட்டது. அதனால முன்னால இருந்த சேவ் பண்ணி இந்த இதெல்லாம் கிடைக்காம போச்சு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி புத்த மதம் வளர்றச்சு என்ன ஆச்சுன்னாக்க நம்முடைய சனாதன மதத்தினுடைய அதெல்லாம் அழிக்கப்பட்டது. அதனாலதான் நமக்கு முன்னால் எழுதின பிரம்மசூத்திர பாஷ்யங்கள் இவர் எழுதினார் பாருங்க, திராவிடாச்சாரியார், மகாருச்சி, குகதேவர், இவாள்தான் கிடைக்கல நமக்கு. ஏன்னா இவா அழிச்சுட்டாத சமணர்களுடைய ஏற்பாடும் போது நிறைய புக்கு அழிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மதம் மேலோங்கி இருக்குச்சு, மற்ற மதத்தினுடைய ஸ்கிரிப்சர்ஸ் அழிச்சுட்டா. இன்னைக்கு மாதிரி அதை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்ப இல்லை. ப்ராப்ளி ஒரு உலச்சொடி 2 பிரிதிவி இருந்திருக்கலாம், 2 அழிச்சுட்டாட்டா கிடைக்காது இல்லையோ. இன்னைக்கும் மகாபுருஷ நிர்ணயம்னு ஒன்றும் ஆஸ் லேட் அஸ் திஸ் ஒன் ஆள வந்த அவரோ இல்லை நாதமுனியோட எழுதினதா சொல்றாங்க. அது 1000 வருஷத்துக்கு உள்ளதான், அது கிடைக்கல. ஆனா அது பேர் மட்டும் தெரியுது நமக்கு. ஏன்னா அது எங்கேயோ எழுதி வச்சு. அதே மாதிரி இன்னொன்னும் இதெல்லாம் ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருக்கு. ஓலைச்சுவடி ஈஸியா கரையாம முடிச்சிடும், எடுக்காமலே வச்சிருந்தா அதுவே போயிடும் பாதி. அதனால இந்த மாதிரியான நம்ம வந்து இந்தியாவை பொறுத்த மட்டும் we never cared for the history and recording. நம்ம பொறுத்த மட்டும் நம்ம நல்ல வாழ்ந்துட்டு போயிடணும், நம்ம ரெக்கார்டு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம், தேவையில்லையே, நல்லா இருந்தா போறோம் அப்படின்னு. இவ்வளவு பெரிய கோயிலை கட்டினாலே எத்தனை ராஜாக்கள் கட்டினேன், சோழ சேர ராஜாக்கள் எல்லாம் கட்டினால, இல்ல பாண்டிய ராஜாக்கள் கட்டினாங்க. இவாள் எல்லாரும் யாராவது தம் பேரை எங்கேயாவது போட்டுருக்காளா? இவாளுடைய பிறந்த இடமும் இல்லை இவாளுடைய சமாதியோ எங்கேயாவது இருக்கா? ஆனா நீங்க வடக்க போங்க, அப்போ அவ பேர்ல பெரிய மஸ்ஜித் இருக்கு, அவளுடைய சமாதிகள் பிரமாதம் இருக்கு பாருங்க. டெல்லியில் திருமணம்னா டூம்ஸா இருக்கு. அதுதான் நமக்கு அவளுக்குள்ள வித்தியாசம். நம்ம பொறுத்த மட்டும் we never cared for the record. நமக்கு ஒரு பெருமை வேணும்னு சொல்லலை. இவ்வளவு அழகா சிற்பங்கள் செதுக்கினவன் அது தான் யாரு, இந்த பேரனை எங்கேயாவது ஒரு இடத்துல செதுக்கி வச்சிருக்கானா? அது தவிர்த்து நிறைய, அதாவது அட்லீஸ்ட் ஒரு சாமிநாதையர்னால நமக்கு வந்து அகநானூறு புறநானூறு சங்க இலக்கியங்களும் ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு. அதுல ஓரளவுக்கு நம்ம இன்னார் பேர்னு வந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலங்கள் நிறைய இலக்கியங்கள் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் முத்தொள்ளாயிரம், அதை தவிர்த்து நிறைய நூல்கள் தனித்தனியா வந்திருக்கு. இரண்யவதை பரணின்னு வந்திருக்கு, ரொம்ப அற்புதமான ஒரு நூல். இதை யார் எழுதினான்னு தெரியாது, ஆனா அவ்வளவு அழகா இருக்கு. தனிப்பாடல்கள் நல்ல நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அவ யாரும் தன் பேரை போட்டுக்கல, அவ அதுக்கு ஆசைப்படலை. அதான் அதனால நம்ம பொறுத்த மட்டும் மக்களுக்கு நல்லது செஞ்சு போகணும் பார்க்கறத தவிர்த்து தன் பேர் வரணும் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு இல்லை. அதனால்தான் நம்ம வித்தியாசம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி வகைராக்களோட நல்லா டெவலப் ஆயிருந்திருக்கு. இப்போ நம்ம பார்த்தோமே அணுக்கொள்கைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் நியாயசாஸ்திரத்துக்கு வந்திருக்கு. ஆனா இதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கல. அவ எல்லாத்தையும் இந்த லேபரேட்டரி மாதிரிலாம் இல்லாம
ப்ராபப்ளி மரத்தடியில் உட்காந்து சொல்லி எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டார். சுஸ்ருதருடைய வைத்தியம் ஒன்று இருந்திருக்கு. ஆனா அது எப்படி பண்ணா என்ன பண்ணான்னு தெரியாம போச்சு. அவ பண்ணதே பின்னா வந்து அழிக்கவும் பட்டிருக்கு. அதனால நம்ம பொறுத்த மட்டும் நம்ம கண்ணை கட்டி காட்ட விட்ட மாதிரி இப்ப நிக்கணும். அவ்வளவுதான். வேற ஒண்ணும். Swami, again, just wanted to add one point, Swami. ஒரு பாயிண்ட் ஆட் சொல்லுங்க. பண்றேன். இன்னைக்கு வந்து தேவரீர் சொன்ன பாயிண்டே தான் சுவாமி. ஜஸ்ட் டு மாடிஃபை, அடியனுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ்ல கலீக் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஜெயின மதத்தை சேர்ந்தவர். அவருடைய புத்தம் அண்ட் ஜெயினம் இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் இல்லையா? அவங்களுடைய கொள்கைகள் மோஸ்ட்லி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து விக்கிரக வழிபாடு இல்லைன்றது நல்லா தெரியுது. பட் ஸ்டில் அவங்க ஜெயின் ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரகம் வச்சுன்னு வழிபடுறா. இப்போ வந்து ஆமா. அவங்க இப்போ நமக்கு உபாகர்மா நடந்தது இல்லையா? பூனல் மாத்திருந்தோம் இல்லையா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் பண்ணிக்கிறாங்க. அதாவது வந்து ஜெயின் பிராமின்ஸ், பௌத்த பிராமின்ஸ் இருக்கா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவ ஜெயின்ஸ்ங்கறா. வைஷ்ணவ ஜெயின்ஸ். ஆமா, அப்படிதான் சொல்லினா. வைஷ்ணவ ஜெயின்ஸ் சொல்றீங்களே, நீங்க வந்து உங்க கொள்கைக்கும் இதுவும் விருத்தமா இருக்கு அப்படின்னா, அப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆஸ் பர் த அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் கரண்ட்லி நவ், இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் மாடிஃபை, தேவரீர் அதுதான் சொன்னேன், எல்லாம் மாடிஃபை பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்படி இப்ப கிறிஸ்துவ மதத்துல இது அன்னில இருந்து உருவ வழிபாடும் இந்த மாதிரி தான் வழக்கம் நம்ம கிட்ட இருந்தது. இவாள் வெளியில போயிருந்தா, வெளியில போய் அது ரொம்ப ரொம்ப ஸ்டெட்ஃபாஸ்டா நின்று இருந்தா, அது தாக்கு பிடிக்க முடியல. திரும்பி நான் தாய் கழகத்துல சேரணும் வராம பாருங்க, அது மாதிரி சேர்த்துட்டாங்க வாழலாம். வேற ஒண்ணு என்ன பண்றா, அதை விட்டு கொடுக்க முடியல. ஆனா இதையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கும் இதுல ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னாக்க கரஹரான்னு நடக்கிறது. இவருக்கு புத்தருக்கு ஒரு பெரிய விழா வருஷா வருஷம் நடக்கிறது. மற்ற இடங்கள் சைனாலாம் பாருங்க, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பெரிய தங்கத்தான் சைனா வந்து புத்தர் சிலை. திபெத்தில் பார்த்தீங்கன்னாக்க புத்தர் சிலை நிறைய வச்சு அங்கே மொனாஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு. அது என்னன்னாக்க இதுதான் நிலைக்கும், மற்றது நிலைக்காது, வழி இல்லை. அப்புறம் பார்த்தாக்க மக்களுடைய மனசுல இந்த ஆணிவேர ஒன்று மாற்ற முடியல. அவ யாரும் இல்லாம வந்து கட்சி நடத்தி என்ன பிரயோஜனம், அந்த மாதிரி ரிலிஜன் நடத்தி என்ன பிரயோஜனம் பண்ணியிருக்காங்க. வேற வழியை தேவை. ஆமா, இன்னொன்னு இப்ப கிறிஸ்டியன்ல கூட ஜெயின மத வழிபாடு நானும் போயிருக்கேன். அபு மவுண்ட்ஸ் போயிருக்கேன். அங்க பாத்தீங்கன்னா 3 ஜெயின் டெம்பிள்ஸ் இருக்கு. இந்த ஜெயின் டெம்பிள்ஸ்ல ரொம்ப அற்புதமா இதெல்லாம் மார்பிள்ஸ் ஏதாவது செஞ்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னாக்க தாஜ்மஹால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அவ்வளவு அழகா பண்ண நுணுக்கமா பண்ணியிருக்கேன். ஆனா வேடிக்கை இல்லையோ, அதெல்லாம் இந்து மத சிற்பங்கள். ஒரு பெரிய மகாலட்சுமி சிலை ரூஃப்ல, அதே மாதிரி ஒரு நரசிம்மர் இறந்த கிழிக்கிற மாதிரி அந்த கண்ணில் இருக்க கோரம் அவ்வளவு அழகா தெரியுது. அதை போட்டோ எடுக்கப்படாதுன்னு அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. அப்போ ஜெயின்ல அந்த டெம்பிள்ல அந்த மெயின் டெய்ட்டியா வச்சுக்கூடிய அந்த தீர்த்தங்கிற சிலையை தவிர்த்து மற்றதெல்லாம் நம்ம இந்து மத கருத்துக்கள் தான் புறப்புற இருக்கு. அது மட்டும் இல்லாம கிறிஸ்டியனை கன்வெர்ட் பண்ணிருக்கா பாருங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம முறையை கொண்டு கன்வெர்ட் பண்றது பண்ணிடுறா. பட் ஸ்டில் வந்து அவங்க பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி தேர் திருவிழா, அதுக்கப்புறமா வந்து கஜலட்சுமி வச்சுக்கிற மாதிரி வேளாங்கண்ணி இல்லைன்னா அந்த பனிமய மாதா தூத்துக்குடி எல்லாத்தையும் கொடியேற்றம் ஏது அவளுக்கு. ஆமா, அது கொடியேற்றம் ஏது. சிலுவையில வந்து விளக்கு வச்சுட்டு இருக்கா சுவாமி. சிலுவையில விளக்கு வச்சு கிடையாது, எல்லாம் பண்றாங்களே நிறைய. அதாவது அடாப்ட் அக்கார்டிங் டு தேசம், அந்த ராஜ்யம் எங்க இருக்குமோ அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறோம். அப்பதான் மக்கள் நம்ம நம்புவாங்க, வருவாங்க. புக்குக்கு போலாமா? சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு கேள்வி. நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, புத்த மதம், ஜைன மதம், இப்போ நிறைய எல்லா மதங்களும் வந்து காலப்போக்குல நிறைய இடைச்செருகள் இல்ல நிறைய புதுசா சேர்த்து அந்த இப்போ இருக்குது. அதனால நமக்கு வந்து புத்தம் அந்த ஒரு ஒரிஜினல் இது வந்து கிடைக்கல அப்படின்னு. இப்போ வேதங்களும் வந்து ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷங்கள்ல நமக்கு வந்துட்டு இருக்கு. உபநிடதங்கள் இருக்குது. வேற இப்ப நீங்க என்னென்ன நீங்க இந்த ராமானுஜர் என்ன ஃபாலோ பண்றாரு, இப்ப அது மட்டும் மாறாம இப்படி எந்த இதுவும் சேராம இருக்குதுன்றது நம்ம எப்படி அத சொல்றது? நீங்க அத பத்தி என்ன சொல்றீங்க? பிரமாதமான கேள்வி கேட்டீங்க. என்ன விஷயம், வேதத்துக்கும் இந்த நூல்களுக்கும், வேதம் வந்து எழுதப்படவில்லை, எழுதா கிளவி. ஆச்சாரியன் சொல்ல, சிஷ்யன் சொல்ல, எப்படி பரம்பரை அப்படியே வந்திருக்கு, காதாலேயே கேட்டு வந்தது. வேதத்தினுடைய முதல் எழுத்துன்னு எடுத்துட்டீங்கன்னாக்க 12-13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் எழுதப்பட்டிருக்கு ஓலையில. அது மட்டும் காதால மட்டும்தான் கேட்டு வந்திருக்கு. சரி, அப்படி இருக்கச்சே அதுல எப்படி வார்த்தைகள் மாறாம இருக்கும்?
அப்படின்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. எப்படின்னா வேத படிப்பு இருக்கு பாருங்க, அதுல 4 ஸ்டேஜ். முதல்ல கிரமம், பதம், ஜடை, கணம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடின்னு இருக்கு பாருங்க, 5 வார்த்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோம். முதல்ல கிரமம் படிக்கச்சே ஏபிசிடின்னு படிச்சுன்னு போயிடுவோம். அப்புறம் பதம் படிக்கச்சே ஏபிசிடிஇ, ஏபி, பிசி, சிடி, டிஇ. ஸோ இதுக்கப்புறம் இது அது வந்துடும். அடுத்தபடி ஜடையில பார்த்தீங்கன்னாக்க ஏபிசிடிஇல ஏபிசி, பிசிடி, சிடிஇ, டிஇ, ஏ அப்படி வரும். கணம்ல இந்த 4 திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இருக்கும். அதனால எந்த ஒரு வார்த்தையும் அந்த இடத்த விட்டு மாற்ற முடியாது. அதனாலதான் இன்னும் மட்டும் கேத்து வந்திருக்கு. நம்ம மெயின்லி நம்முடைய பாரத நாட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் அங்கிருந்து நெற்று பண்ணுன்னு சொல்றான். இன்னைக்கு சம்ஸ்கிருதத்தை பொறுத்த மட்டும் சப்த மஞ்சரி, தாதுர்ப மஞ்சரி குழந்தையாருக்கே சொல்லி கொடுத்துருவா. இந்த குழந்தைக்கு இதை ஏன் சொல்றோம், இந்த பாட்டு சொல்ற மாதிரி ஸ்தோத்திரம் சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்துருவான். இந்த மனசுல வாங்கிட்டு எடுத்தானாக்க பின்னால போய் புக்கை தெரிந்து படிக்கிறச்ச அதெல்லாம் பூரா கம்ப்ளீட்டா உபயோகமாகும். ராமக ராமோ ராமாக, ராமம் ராமோ ராமான்னு சொல்லி கொடுத்தாச்சுனாக்க எதுக்காக சொல்லணும் தெரியாது, சொல்லிடணும். ஆனால் அப்புறம் வரிசை இது அவ்வளவும் புரியும். அதே மாதிரி தமிழ்ல பார்த்தீங்கன்னாக்க குழந்தைகளுக்கு நன்னூர்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இந்த சூத்திரங்கள்லாம் மனப்பாடமாக இருக்கும். எதுக்கு அப்படிங்கன்னு தெரியாது, படிச்சுட்டு இருக்கும். அப்புறம் ரெகுலரா புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறச்சு அவளுக்கு இதனோட உபயோகம் தெரியும். அது எதனால, காதுனால கேட்டு, அதனால தான் ஸ்ருதின்னு பேரு. காதால கேட்டவங்க தான் ஸ்ருதி. அதனால எழுதா கிளவி அப்படின்னு பேர். அதோட ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18th century தான் முதல்ல வேதத்துடைய புக்கு வெளியில வந்தது. அது முன்னால் சில பேராத்துல ஏட்டில் எழுதி வச்சிருந்திருக்கா, அதுதான் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அது கெட்டு போகாம இருக்கு. இன்னைக்கு ஆனால் திருப்பி சொல்றதுனாக்க எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணாக்க நான் பண்ணினேன்னாக்க இன்னொரு சொல்லிட்டு போயிடுவேன். நான் எழுதினாலும் அது நின்று இருக்கும். அதை நான் எழுதி வச்சேன்னாக்க அது எழுதினோடு தான் இருக்கும். அது யாராவது திரும்பிட்டா அதோட முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு இதுதான் அங்கிருந்து த்ரூ அவுட்டா வந்திருக்கு. இது ஏன் கிட்டத்தட்ட இதுக்கு ஒத்த நாகரிகமா இருந்த எஜிப்சியன்ஸ், ரோமன், இட்டாலியன்லாம் ஏன் என்னாச்சு, இந்த மாதிரி சிஸ்டம் அதில் இல்லை. அதனால தான் அழிஞ்சு போச்சு. இந்த சிஸ்டம் இந்தியாவில் மட்டும்தான் இருந்தது. முதல்ல கிரீக்குக்கு இது வந்தது, எழுத்து வந்தது. சாக்ரட்டிஸ் சொன்னாராம், மனுஷனை முட்டாளாக்கு முதல் முயற்சி. அதனால நம்ம என்ன பண்றோம், இப்போ எல்லாம் எழுத்துல இருக்கு, பார்த்துக்கிறோம், வாங்கி புக்கை வாங்கி வச்சுடுறோம். எத்தனை பேர் பூரா படிக்கிறோம். அதுவும் சோம்பேறித்தனம் போய் இப்போ எல்லாம் அந்த இதில் ஒரு டேப்லெட்டில் இதில் வந்துடுச்சு. வேணும்னா அப்போ பார்த்துக்கிறோம். பை சான்ஸ் அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தவறி போச்சுனாக்க, ஒன்று தான் இருக்கு, தவறி போச்சுனாக்க அது அழிஞ்சது தான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. புரியுதாம? புரியுது சுவாமி. தேங்க்ஸ். நீங்க குரான்ல கூட என்ன பண்ணிருப்பாங்கன்னாக்க அது பின்னால பண்ணா குரான்ல இத்தனை எழுத்து இருக்கு, இத்தனை சூறா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, பாத்துருக்கீங்களா? ஒவ்வொரு அத்தியாயத்திலும் இத்தனை எழுத்து இருக்கு, இத்தனை சூறா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அது பின்னால் மாறாம இருக்கணுங்கிறத அவ பண்ணி முன்னால் வந்து பண்ணி வச்ச வேலை இது. சொல்லுங்க. சந்த முறைன்னு சொல்றோம்ல சுவாமி, அது வந்து ஒரு பாயிண்ட். சந்த முறை அதுக்காக தான் இன்னைக்கும் இது சொல்றோம் இல்லையா, நாராயண தீபுரம் சொல்றச்சு புக் வச்சுக்க கூடாது. ஆமா, சொல்றதை கேட்டா சொல்லணும். திருப்பி புக் வச்சுன்னா வராது. இதா சொல்லி கொடுக்குவா, அதாக்க ஒழுங்கா சொல்லி கொடுக்குவா. வந்து இவாளும் சொல்ல புக்கை பார்த்து சொல்ல மாட்டான், அவளுக்கும் புக் வச்சுக்க கூடாது, படி கேட்கறாலும் புக் வச்சுக்க கூடாது. அப்படித்தான் சொல்லணும். இது சொன்னா தான் மனசுல ஏறும். புக் இருந்ததுனாக்க எனக்கு கவனம் முழுக்க இதுல இருக்காது, புக்கை பார்க்கறதுக்கு வரும். அதனால தட் இஸ் மெயின் பாயிண்ட். என்னன்னாக்க புக் இல்லாம படிக்கணும், மனசுல வச்சுக்கணும். மைண்ட் தான் லேபரேட்டரி, நமக்கு லைப்ரரி. சாரி சுவாமி, வெற்றி சுவாமி நீங்க கேளுங்க. அடியேன் டிஸ்டர்ப் நடுவுல. சாரி வெற்றி சுவாமி, ஏதோ ஒரு கேள்வி இருந்தார். சொல்லுங்க வெற்றி. சுவாமி, இப்போ மேடம் கேட்டாங்க இல்லையா, இது வந்து ஒவ்வொரு மதத்திலயும் ஏதோ சின்ன சின்ன தத்துவங்கள் இருக்கு, அது சித்தாந்தங்களா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து
நடைமுறை வாழ்க்கைக்காக கலாச்சாரம் பண்பாடுன்னு கொண்டு வந்திருக்கிறாங்க இல்லையா? அதனால தானே அந்த ஆமா மதங்கள் ஆமா உள்ள நாடு ஆமா இருக்கு. எல்லா மதங்களும். ஆமா. அப்போ அந்த பண்பாடுகள் வழியாக ம். ரொம்ப நுட்பமான விஷயங்களை நம்மால கிரகிச்சிக்க முடியலனாலும் அடிப்படை விஷயங்கள் அந்தந்த மதத்துல இருந்து கிடைக்கிறது. ஆமா. அப்படி இருக்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதாவது ரீகலெக்ட் பண்ண முடியும் இல்லையா? ரீடெவலப் பண்ண முடியும் இல்லையா? அதைத்தானே இப்ப இருக்கிற மத தலைவர்களாகட்டும் ஆச்சாரியர்களாகட்டும் செய்யறாங்க. என்ன பண்றோம் நம்மகிட்ட போய் இன்னைக்கு என்ன மிச்சம் இருக்கோ அதை வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்றோம். நம்ம கையில என்ன இருக்கோ அதை வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்றோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒண்ணும் நம்ம சிம்பிள் திங். நான் சம்பிரதாயம் பார்க்குறோம் இல்லையா, சில சடங்குகள் பார்க்குறோம் இல்லையா, நம்ம சடங்குகள் பார்க்கறச்சு இந்த தொன்னை எடுத்து இங்க வையி, இதுல நெய் விடு, இதை எடுத்து அங்க வையி, புரோஷனம் பண்ணு, இதெல்லாம் எதுக்குன்னு தெரியாது. ஆனா முந்தைய காலத்துல அதுக்கு விளக்கம் இருந்திருக்கு. நம்ம என்ன பண்றோம், சொல்லியிருக்கு செய்யறோம்னு சொல்றேன் தவிர்த்து ஏன் அப்படின்னு நமக்கு தெரியல. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இது இப்படித்தான் பண்ணணும், இது இப்படித்தான் பண்ணணும், இது அறிஞ்சிருக்கு. சரி, பெரியவா சொல்ற கேட்போம்னு கேட்டுட்டு இருக்கேன் தவிர்த்து, ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் கிளியர் ரீசன், கிளியர் கட் ரீசன்ஸ் இருந்திருக்கு. அது நமக்கு கிடைக்காம போயிடுது. ஏன்னா இந்த ஆர்டர்ஸ் இந்த காது வழியா வந்துடுறது நமக்கு. அந்த எக்ஸ்பிளேஷன் கேட்டிருப்பா, அதை யாராவது எழுதி வச்சிருப்பா, அது எழுதுறது காணாம போயிடும், கிடைக்கல நமக்கு. அதுதான் மெயின் பாயிண்ட். ஓகே சுவாமி, நன்றி. அப்போ இந்த இன்னொரு இந்த பின்னாடி நீங்க இன்னொரு வாட்டி சொல்லுவெல்லாம் புக்ல வருமா அது பிரகயதாபாவம் பத்வம்சா பாவம் அந்யதா பாவம் அந்யோன்யபாவம் அதெல்லாம் பின்னாடி வருமா? வருது, புக்ல வருது. நான் உங்களுக்கு புக்ல வருமா? சரி. அப்போ உபனிஷத்து இதெல்லாம் அப்புறமா அதெல்லாம் எழுதிட்டாங்க, ஸ்கிரிப்டா எழுதிட்டாங்க. உபனிஷத்து பிரஸ்தான திரயத்துல உபனிஷத்து பிரம்மசூத்ரா இருக்கு, அடுத்தது பகவத்கீதா. இந்த மூணுமே ஸ்மிருதி எழுதிட்டாங்க எல்லாரும் இல்லையா? பின்னால எழுதினாமா எல்லாரும், பின்னால எழுதினது காதால கேட்டுதான் வந்தது. எல்லாமே காதால கேட்டுதான் வந்தது, பின்னால்தான் எழுதப்பட்டது. மூணும் எழுதப்பட்டிருக்கு. ஓகே. வியாசர் காலத்துக்கு முன்னாலேயே உபனிஷத்துலாம் தான் வியாசர் முந்தினது. பகவத்கீதை பின்னால வந்தது. பகவத்கீதை வியாசர் சொல்லி எழுதினதாக பின்னால வந்திருக்கு. மகாபாரதத்தோட போர்ஷனா வந்திருக்கு, அதனுடைய ஓலைகள் இருந்திருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் முந்தினது வேதம். வேத காலத்துக்கு அப்புறம் தான் ராமாயண மகாபாரத காலங்கள். சுவாமி, அடியன் சுவாமி சொல்லுங்க. உபனிஷத்தும் வேதத்தோட கடைசி அங்கம் தானே, அது வேதத்துல இருந்து பிரிக்க கூடாதுன்னு சொல்ற எனக்கு. அதாவதுமா, நான் முதல்ல ஆரம்பிச்சே சொன்னேன், வேதத்தை பொருள் கருதி மூணு பிரிவா பிரிச்சிருக்கோம். ஒன்று, முதல் பகுதி சம்ஹிதைன்னு சொல்றது. இந்த சம்ஹிதை அப்படிங்கிறது என்னன்னாக்க, நார்மலா எத்திக்ஸ், பர்சனல் கான்டக்ட். நம்ம இங்க உலகத்துல எப்படி நடக்கணும், நமக்கு எப்படி நடக்கணும், உலகத்துல மற்றவர்கள் எப்படி நடக்கணும், இதெல்லாம் சொல்றது. இது மாற முடியாதுன்னா டிக்டம்ஸ், பேசிக் திங்ஸ். ரெண்டாவது பிராமணம். பிராமணம் அப்படிங்கிறது என்னன்னாக்க, இப்பெல்லாம் ஏதோ நமக்கு நார்மலா தகுதிக்கு மிஞ்சதை அச்சீவ் பண்றது எத்தனையோ வழி வச்சிருக்கோம். அப்போ அப்படி கிடையாது இல்லையா? அதை அச்சீவ் பண்றதுக்கு என்ன வழின்னாக்க, யாகம் பண்றது தான். ஸோ இந்த யாகங்கள், அதனால கிடைக்க பலன்கள். மழை வேணுமா, காரி இருக்கிற யாகம் பண்ணு, அது எப்படி பண்ணு. இல்லை பணம் வேணுமா, வாயுங்கிற யாகம் பண்ணு, அது எப்படி பண்ணு. அப்படிங்கிறது தான் இருந்திருக்கு. அது ரெண்டாவது பகுதி, ரிச்சுவல்ஸ், பிராமணம். மூணாவது பகுதி என்ன பண்ணுனாக்க, நீ உலகத்துல எது அச்சீவ் பண்ணாலும், அதாவது நீ மேல் லோகத்துக்கு வர சொர்க்கத்துக்கு போது அச்சீவ் பண்ணாலும் அது நிலையில்லை, அது திரும்பி வந்துடும், திரும்பிக்குதான் வரணும் நீ. அப்ப என்னாச்சு, பர்மனண்டா, அதாவது அழிவில்லாத எல்லை இல்லாத ஆனந்தம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இருந்தால் தயார் பண்றதுக்காக ஏற்பட்ட ஒண்ணு. அது அதுக்கு ஆரண்யகம்னு பேரு. அப்போ நாலாவது தான் உபனிஷத்து. அது என்னது, நீ எதுக்கு தயார் பண்ற, உடம்பு உயிருக்கு என்ன வேணும், இது மட்டும் உடம்புக்கு போச்சு, உயிருக்கு என்ன வேணும். இந்த நாளையும் நம்முடைய இது மாதிரி பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், 4 சரியா வரும்.
பிரம்மச்சரியம் அப்படிங்கிறச்சு அவனுடைய ஒழுக்கங்கள் ஜாஸ்தி பிரம்மச்சாரிக்கு. பிரம்மச்சாரி படுக்கையில படுக்கப்படாது, கீழே படுக்கணும், அதாவது கிரீஷ்ணன் வெத்தலை பாக்கு போட்டுக்கப்படாது, புஷ்பம் உபயோகப்படுத்திக்கப்படாது, சந்தனம் பூசிக்கப்படாது, இதெல்லாம் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி சில டிக்டம்ஸ் இதுதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும் சொல்றது, அது முதல்ல இருக்குது. ரெண்டாவது, கிரகஸ்தனானவன் அவன் தன்னையும் தன் ஃபேமிலியும் காப்பாற்றிக்கணும். அதுக்கு வேண்டியது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, உன்னால முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணு, உன் சக்திக்கு மீந்தாக்க இந்த மாதிரி ரிச்சுவல்ஸை பண்ணு, அது உனக்கு கிடைக்கும் அப்படிங்க சொல்ற மாதிரி. மூணாவது, எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன்னா, ஆனால் எனக்கு இதில் எதுவுமே ஒரு எவர்லாஸ்டிங் லிஸ்ட் தரல. எனக்கு எவர்லாஸ்டிங் லிஸ்ட் வேணும்னா அப்போதான் திங்க் பண்ண இருக்கேன். நம்ம நார்மலாக என்ன பண்ணுறோம், ஒரு 50 வயசு ஆனதுக்கு அப்புறம் தானே உலகத்தில் இதெல்லாம் ஒன்றும் இதில் ஒன்றும் உப்பு சப்பு இல்லை, இனிமேல் என்ன பண்ணுறது, நம்ம ஆத்மாவுக்கு பார்க்கணுமே அப்படின்னு அது வானப்பிரஸ்தம், அதுதான் ஆரண்யகம். அதுக்கப்புறம் பிரம்மம்னா என்ன, அதை எப்படி அடையிறது, அடைஞ்சா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது உபனிஷத்து. இந்த 4 சேர்ந்து தான் ஒரு வேதமே. இங்க நம்ம புக்கில் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு பாருங்க. ஒவ்வொரு வேதத்துக்குமே அட்டாச்சா பிராமணம், ஆரண்யகம், உபனிஷதம் எல்லாம் இருக்கு பாருங்க. அது மாதிரி எல்லாம் ஒரே வேதத்து பகுதி தான். வேத சிருங்கம், வேத தலைன்னு பேரு. ஓகே சுவாமி, தெளிவா இருங்க சுவாமி. வேற நீங்க அதை பின்னால பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வருங்கிறது நான் கொஞ்சம் அது டேப்லெட் இன்னைக்கு இருக்கிறது புரியுற மாதிரி தான் டேப்லெட் போட்டு கொடுத்துருக்கேன். இல்ல அதுதான் சுவாமி, இந்த பின்னாடி இருக்கு பேஜ் நம்பர் வந்து 425ல இருக்கு. இந்த இது வந்து இதெல்லாம் எழுதி வச்சிருக்கா இல்லையா, சம்ஹிதை, பிராக்மணம், ஆரண்யகம், உபனிஷத், இதெல்லாம் வந்து அதெல்லாம் வேதத்தோட பகுதி தான், சொல்லப்பட்டு இன்னைக்கு எழுதியிருக்கு. ஓகே, அவ்வளவுதான். அதுவும் வாயால் சொல்லப்பட்ட வேதத்தினுடைய பகுதிகள் எல்லாம் அதுல இருக்கு. 4மே முன்னால வாயால் சொல்லப்பட்டு கேட்டுவிட்டு தான் வந்து இருந்தது. இப்போதைக்கு ஒரு 1200 வாக்குல தான் அது ஏட்டுக்கு வந்தது. இப்போ 18ஆம் நூற்றாண்டுலயே என்னவோதான் முதல்ல புக்கா வந்தது. அது புக்ல நம்ம உபயோகப்படுத்துற புக் மாதிரி வந்து முன்னால் அது கிடையாது, வாயால் சொல்லித்தான் கேட்டுட்டாகும். சரி சுவாமி. வேற நீங்க ஏதாவது டவுட்ஸ்? சுவாமி அடியனுக்கு ஒரு क्वेश्चन சுவாமி. இப்போ வந்து நம்ம ஸ்ரீவைஷ்ணவ உங்க வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளா இருக்கு. ஓ அப்படியா? இப்போ பாருங்க சுவாமி, அடியனோட லேப்டாப்ல ப்ராப்ளம் சுவாமி, ஸோ அதனால ஐ திங்க் ஸோ ஃபீபிள். ஓகே, இப்போ நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வந்து பார்த்தீங்கன்னா சந்த முறை இருந்ததுனால, அதாவது ஏட்டுல வராதுக்கு முன்னாடியே எல்லா வேத பகுதிகள், உபனிஷத் பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து சந்த முறையில சொல்லி வச்சா, அதனால அப்படியே ஒரு ஆண் வழியா வந்து அப்படியே நிலைத்து இருந்தது. பட் அந்த மாதிரி வந்து மத்த ஸ்மார்த்தாஸ், ஐ மீன் வந்து இப்போ தமிழ்நாட்டுல எல்லாம் சைவான்னு சொல்லிக்கிறா இல்லையா, ஸ்மார்த்தாஸ் எல்லாம் வேதம் என்ன பண்ணிருக்கா, ஸ்மார்த்தா மாத்தாலும் வேதம் என்ன பண்ணிருக்கா, நம்ம மாதிரி சந்த முறையில தான் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அடியன் அந்த பாயிண்ட் யூஸ் பண்ண சுவாமி. பாலாஜி சந்தஸ் வந்து எல்லாருக்குமே ஒண்ணுதான். இப்ப வந்து நீங்க அந்த வேத பாடசாலையில பாத்தீங்கன்னா ஐயங்கார், மாத்வா, தெலுங்கு எல்லா பசங்களும் படிப்பா. அதுக்கப்புறம் அந்த சப்டிவிஷன்ஸ் ஒண்டி தனியா சொல்லி தருவா. பட் முதல் சொல்லி தரது எல்லாமே என்னென்ன வேதமோ தனித்தனியா பிரிச்சிருவா. ரிக் வேதம், எதிர், சாம, அதர்வணம், அவளோட இதை பிரிச்சுட்டு பேசிக் சொல்லி தரது எல்லாருக்கும் ஒண்ணுதான், ஒரே இடத்துல தான் படிக்கிறான். அதுதான் கேட்க வந்தேன் அடியன். பாலாஜி நீங்க என்ன இன்மெண்ட் நினைக்கிறாக்க, நம்ம நாராயண தீப பிரபந்தம் வர மாதிரி அவ சைவ சமயத்தினுடைய தேவார திருவாசகம் வரலையும் கேட்கிறேன். அது அடுத்த கேள்வி சுவாமி. அது ஆக்சுவலி ஏன்னா சந்தகையில வந்து அங்க இருக்கா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு அடியனுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கா. கொஞ்சம் பேர் இருக்கா, ஆனா நிறைய பேர் இல்ல. நல்ல தீவிர சைவராக கூடியவா எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கா இருக்கா. ஆனால் அது இன்னும் பார்த்து படிக்கிறதான் இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னாக்க, நம்ம இதுல மொத்தம் 4000 பாசுரங்கள் தான். சொல்ல போனா 3881 பாசுரம் தான் நம்மது 4000 சொல்லிக்கிறோம் நம்ம. ஆனால் சைவ சமயத்துல பாத்தீங்கன்னாக்க 40,000 பாசுரம் இருக்கு. இந்த மனசுல வச்சுக்கிறதுக்கு முடியாது. ஒன்றும் இன்னொன்னு என்னன்னாக்க, நம்ம மாதிரி செலக்டடா ஆர்கனைஸ் பண்ணல. அதாவது ராஜராஜ சோழன் காலத்துல நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறவர் தான் இந்த திருமுறைகள் எல்லாம் பிரிச்சு பண்ணி கொடுத்தார். அவருக்கு பின்னால வந்த சேக்கிழார் சுவாமிகள் தான் இதை பெரிய புராணம்னு அவளுடைய வாழ்க்கையை எழுதி கொடுத்தாங்க. 12ஆம் திருமுறையா போச்சு. ஆனா அதுக்கப்புறம் நம்ம சொல்ற மாதிரி சந்த முறை அதுக்கு வரல. நமக்கு ஆளவந்தார் நாதமுனிகள் காலத்துல இருந்து இந்த 4000 சந்த முறை இருக்கு. இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னாக்க மெஜாரிட்டியான சன்னதிகள்ல
புஸ்தகம் வச்சு படிக்க சொல்லக்கூடாது, மனப்பாடமாக சொல்லணும். ஓகே. சொல்லித்தராலும் மனப்பாடம் தான் சொல்லுவா. சில ம். இடங்கள்ல தான் புஸ்தகத்தை பார்த்து படிக்கலாம் இருக்கு. மெஜாரிட்டியான ஊர்ல அப்படித்தான் இருந்தது. பாராம சொல்றது தான் இருந்தது. திருவள்ளிகளில் போங்க, பாராம தான் சொல்லுவாங்க, ஆ. பார்த்து சொல்லக்கூடாதுங்க. ம். அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு அதுல கொண்டு வரல. அது ஒரு பெரிய டிராபேக். சொல்ல போனாங்க சைவ சமயத்துக்கு ஒரு பெரிய டிராபேக். ஒரு புரியுது. ஒரு ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் கேளுங்க. முன்னால திருச்சி தாலுக்குல தாசில்தாரா இருந்த கோதண்டபாணி பிள்ளை அப்படின்னு ஒருத்தர், ஓகே. தியாகராஜ செட்டியார் அப்படிங்கிற பெரிய தமிழறிஞர். அவர் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ்ல லெக்சரரா இருந்தார். இவ ம். 2 பேரும் ஒரு நாள் ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாள் சிலைக்கு வந்தார். ஓகே. ஸ்ரீரங்கத்துக்கு திருச்சிக்கு நடுவுல காவேரி ஓடுறது இல்லையா, அது ஆமாம். ஒரு பாலம் இருக்கு. ஆ. இங்க வந்தா பெருமாளை சேவிச்சா. சேவிச்சுட்டு வெளியில வச்சு மழை பிடிச்சிட்டு கொடுத்து. அப்ப அவ அங்க நிக்க முடியாம இங்க பக்கத்துல வந்து அங்க வாசல் பணத்துல மனோளவன் சந்தி இருக்கு. இந்த மனோளவன் ஸ்ரீசைலை செய்யா பார்த்து அந்த மனோளவன் சந்தி இருக்கு. இந்த சந்நிதியில மழைக்கு ஒதுங்கின. அப்போ அங்க அந்த வைஷ்ணவ கிரந்தம் இது நடந்துட்டு இருந்தது, ஒரு உபன்யாசம் நடந்துட்டு இருந்தது. அதை நல்லா ரசிச்சு கேட்டேன். அப்ப நம்ம 4வது தீபபிரபந்தம் தான், அதுக்கு வேதத்துல சாமியத்துல வேதத்தினுடைய ஈக்குவாலிட்டிஸ் எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். இதை கேட்டா 2 பேரும் மனசு உருகி போச்சு. அங்க அப்ப பஸ் எல்லாம் கிடையாது, கோச்சு வண்டியில வந்திருக்காரு, சாரட்டு வண்டி. அதுல போறச்ச அவர் என்ன பண்ணிடுறாங்க, போறச்ச அவர் அந்த கோதண்டபாணி பிள்ளை தியாகராஜ செட்டியாரை பார்த்து கேட்டார், சுவாமி நீர் பெரிய தமிழறிஞரா இருக்கே, இப்போ வைஷ்ணவாழ்ல இந்த மாதிரி தமிழ் பாடலுக்கு இவ்வளவு அழகா இதை வேதத்தோட இதெல்லாம் எடுத்து கொடுத்து இவ்வளோ அத்தாரிட்டியை ப்ரூவ் பண்ணிருக்காரு, நீங்க எதாவது எழுதப்படாதா அப்படின்னு. அவர் பேசாமல் இருந்துட்டார். தியாகராஜர் பதில் சொல்றேன். திருப்பி 2ஆம் தரம் கேட்டேன், அப்பவும் பேசாமல் இருந்துட்டேன். 3ஆம் தரம் காவேரி மேல போயிட்டு இருக்கு. அப்ப கேட்கிறேன், தியாகராஜர் கோபம் சொன்னார், ஐயா அவ தமிழும் சம்ஸ்கிருதம் அண்ணா படிச்சவா, அதனால 2 சொல்ல முடியுது. நம்ம சைவர்கள்ல சம்ஸ்கிருதம் படிச்சவா யாரும் கிடையாது, அதனால பண்ண முடியல. நீங்க இதுக்கு மேல கேட்டாலும் நான் அப்படி காவேரியில குதிச்சேன் அப்படின்னா. ஓ கிருஷ்ணா. அதனால அதுக்குத்தான் ஊவேன்னு போடுற பாருங்க, வைஷ்ணவாளுக்கு போடுற உபய வேதாந்தம், ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியா. உபய வேதாந்தம் வேதத்தையும் படிச்சு அது உள்ளதையும் புரிஞ்சுட்டு இருக்கணும், அது வேதாந்தத்தையும் தமிழ் வேதத்தையும் படிச்சு அதையும் புரிஞ்சுட்டு இருக்கணும். யாருக்கு இந்த குவாலிட்டிஸ் இருக்கோ அவதான் ஸ்ரீ ஊழியம் கொடுக்கணும். அதனாலதான் இன்னைக்கும் தமிழ் சொல்றச்சே தமிழ் இன்னைக்கு நிக்கிறதுனாக்க நம்ம இதுல பிரபந்தம் சொல்றதுனால நிற்கிறோம். இந்த காலத்துல இருந்து எல்லாரும் யாரு, அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட தமிழ் இலக்கிய வரலாறு எழுதியிருக்கார். உதாரணம் மூவா எழுதியிருக்கார். அவர் தான் சொல்றார், இந்த பக்தி இலக்கியங்கிறது மட்டும் இல்லைன்னாக்க தமிழ் என்னைக்கே அழிஞ்சு போயிருக்கும். பிரபந்தமும் தேவார திருவாசகம் இருந்தனால்தான் தமிழ் இன்னைக்கு இந்த நிலைமையில் இன்னைக்கு இருந்திருக்கு. இல்லைன்னாக்க இந்த களப்பிரர் காலத்துல வந்த போது நம்ம தமிழ் அழிஞ்சே போயிருக்கும். இதை அதுக்கு வெட்டுப்படாமல் இருக்கிறதுக்காக நாதமுனிகள் இன்னைக்கு சொல்லி சந்தை சொல்லி தன்னுடைய மருமக்கள் மேலேகத்தாழ்வா கீழேகத்தாழ்வு சொல்லி கொடுத்து அது அப்படியே வழி வழியா வந்திருக்கிறதுனால இன்னி மட்டும் வந்திருக்கு. இன்னைக்கும் விஷ்ணு கோயில் நடக்கிற எந்த சடங்குக்கும் பிரபந்த சேவை இல்லாம முடிவுபடாது. சிவன் கோயில் அப்படி இல்லை, இவருக்கு சுவாமிக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கும், திருவாரூர் நடந்துட்டு இருக்கும். ஆனா ஓதுவாரிக்கு ஒரு மூலை இருந்துட்டு தட்டு பாட்டி வழிட்டு இருப்பார். அதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு. அதை அவ பண்ணல. அதாவது ஸ்மார்த்தா வேற, சைவர்கள் வேறேன்னு ஆயிடுச்சு. அப்படி இல்லாம அந்த மாதிரி நம்மளோட பாகவதர்கள் வேற, பிரபந்தம் படிச்சவா வேற, வேதம் படிச்சவா வேற வெறி வச்சுக்கல. அதனாலதான் நம்ம இருக்கு. நம்ம பொறுத்தவரை வைஷ்ணவங்க ஒரே கேட்டகரி தான். அதனாலதான் புரியுது சுவாமி. இட்ஸ் வெரி கிறிஸ்டல் கிளியர் சுவாமி. அதனாலதான் அந்த ஸ்மார்த்தான்ற வார்த்தையை யூஸ் பண்ணினேன் சுவாமி. பிகாஸ் அதனாலதான் ஸ்மார்த்தாஸ்ன்னு சொல்லினேன் சுவாமி. சைவர்கள்னு மட்டும்தான் படிச்சிருக்காங்க, அதான் பிரச்சனை இல்லை. ஆமா, வேதம் அவங்க படிச்சுக்கிறா. ஸ்மார்த்தால் சைவான ஒத்துக்க மாட்டா. சைவர்கள் அத்வைதிகள் இல்ல, சைவர்கள் விசிஷ்டாத்வைதிகள். சைவ சிவ பரத்வ வசிஷ்டாத்வைதிகள். ஆமாம் சுவாமி. அதுலயும் நிறைய பேர் கன்ஃபியூஷன் சுவாமி. ஏன்னா இப்ப சைவர்கள் விசிஷ்டாத்வைதம்னு அடியன் எப்படி புரிஞ்சுட்டு இருக்கேன்னா, அவங்களும் உருவ வழிபாடு வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் நடராஜருக்கு சிவன் தான் முழுமுதற்கடவுள் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க.
ம், ம். சைவர்களை புரியுது. பொறுத்த மட்டும் மெய்கண்ட தேவர் எழுதின சிவஞான போதம் சிவஞான சித்தியார் இதுதான் அவளுக்கு அத்தாரிட்டி. வேதத்தை அத்தாரிட்டி எடுத்துக்கல அவ. அதான் பிரச்சனை. நம்ம அதே மாதிரி பொறுத்த அவங்களுக்கு மட்டும் ஆகமம் கூட வந்து இருந்தாலும் வேதம் தமிழ் செய்தமா இருந்தா எடுத்துக்கணும். ஆ, இதுதான் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அத்தபடி அதுல அதனுடைய கருத்துக்கள் தான் பிரபந்தத்துல வந்திருக்கு. அதனாலதான் எனக்கு இருந்து இன்னைக்கு. ம். புரியுது சுவாமி. புரியுதா? புரியுது சுவாமி. தேங்க்ஸ் சுவாமி. எனிதிங் எல்ஸ்? சரி, இந்த படிக்கிறத அடுத்த அடுத்த கிளாஸுக்கு வச்சுக்க வேண்டியதுதான். சரிங்க சுவாமி. இப்ப இது மேல சந்தேகம் ஏதாவது உண்டா? புத்த மதத்தை பத்தி பார்த்தோமே இல்லையா? அடியனுக்கு இல்ல இல்ல. சந்தேகம் எதுவும் இல்ல சுவாமி. ஆனா அந்த தர்க்கவாதம் ரொம்ப அழகா இருந்தது. உதாரணத்துக்கு எண்ணெய் விளக்கு எரியறது, அதெல்லாம் ரொம்ப அழகான உதாரணங்கள். அத ஆமா, வாதத்துக்கு நல்ல எடுத்துக்கலாம். உதாரணம். மறுக்க முடியாத உதாரணம். பிரவாக சத்தியம் அப்படிங்கிறது உண்மையான பார்க்கறதுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அது இல்லை. ஏன்? நமக்கு நாள்களாகிய வாழ்கள் செல்லன்னு சொல்றார் ஆழ்வார், திருமிஷை ஆழ்வார். நம்ம என்ன பண்றோம்? நம்ம நாள் இருப்போம் இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு நாள் பிரச்சனை ஒரு நாள் போயிடுது நமக்கு. நேற்றுக்கு இருந்தனா இன்னைக்கு இல்லை இல்லையா? வயசாகிட்டே வருது இல்லையா? நம்ம ஒருத்தரை ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா வித்தியாசம் தெரியும். தினம் பார்த்துருந்தா வித்தியாசம் தெரியுமா? இல்ல சுவாமி. அந்த மாதிரி நம்ம பொறுத்த மட்டும் இந்த பிரவாகசத்தை இன்னைக்கு ஓடிட்டு இருக்கீங்க. சுவாமி சரி சரி சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. இல்ல வெற்றி நீங்க சொல்லுங்க. இல்ல அந்த டைனமிக் ஈக்குவலிபிரியம்ன்றதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. இன்ஃபேக்ட் அது கற்பனாவாத மாதிரி தெரிஞ்சாலும் அந்த ஆர்குமெண்ட் வந்து சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப ஈஸியா வெரி குட். ஆர்குமெண்ட் மறுக்க முடியாது. ஆர்குமெண்ட் இஸ் வெரி குட். சுவாமி இந்த எக்ஸாம்பிள் சொன்னீங்க, அந்த விளக்கு இப்ப வெற்றி சொன்னார்ல, அதுவும் இந்த ஆட்டுறத வேகமா அடிச்சு செல்லப்படுற அந்த மரத்துண்டு, இதை தவிர வேற ஏதாவது எடுத்துக்காட்டு அவங்க சொல்றாங்களா? அந்த மாறிட்டே இருக்கு இருக்கு. இந்த 2 எடுத்துக்காட்டு ரொம்ப அருமையா இருக்கு. இதுக்கு இது ரொம்ப கிளியர். நமக்கு என்ன சொன்ன உடனே அது ஒரு ஷார்ட் பீரியட்ல கிளியரா தெரியக்கூடியது. இது அதான் லாங் பீரியட்ல வேற ஒன்றும் வேண்டாமா? நான் உங்களை இன்னைக்கு பாக்குறேன், இதே ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தேன்னாக்க வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா மாற்றம் வந்து திடீர்னு ஒரு நாள் நடக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு இல்லையா? வேற என்ன வேண்டாம்? பிறந்த குழந்தை அது 10 நாள்ல எப்படி இருக்கு? அப்புறம் அவருடைய குரோத் எப்படி இருக்கு? growth ரேட் எப்படி இருக்கு பாருங்க. கிடுக்கிட்டு வளர்ந்துடுறது. ஒரு 20 வயசு ஆச்சுனாக்க அப்புறம் வளர்ச்சி கம்மியா இருக்கு. இதெல்லாம் அது என்னன்னாக்க ஓவர் லாங் பீரியட் நமக்கு வேற வித்தியாசம் தெரியுது நமக்கு. இல்லைன்னாக்க நம்ம குழந்தைய இன்னைக்கு பார்த்துட்டு ஒரு நாளைக்கு ஐயோ நம்ம குழந்தையா பார்த்தது இப்போ இப்படி இருக்கியே அப்படின்னு சொல்ற முடியாது. நம்ம சேஞ்ச் இஸ் ஆல்வேஸ் பர்மனன்ட். வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், ஆட்கள் தான் பர்மனன்ஸ் இல்லை ஒழி சேஞ்ச் பர்மனெண்டாக இருந்து மாறுதல் தான் எப்போ மாறுதலுக்கு உட்படாது வந்துட்டு இருக்கு. அதை பர்சீவ் பண்றதுக்கு நமக்கு டைம் கிடையாது. இப்போ வேற என்ன வேண்டாம்? சினிமாவில் இந்த 24 ஃப்ரேம் ஒரு செகண்ட்ல ஓடுறது. அப்போதான் இப்போ சினிமாவை தெரியும். அதை வந்து குறைச்சி விட்டாக்க 12 ஆக்கினா வச்சுங்க, உங்களுக்கு அது ஏதோ இது மாதிரி தெரியும். அது இது தனித்தனி பிக்சர் ஆகிற மாதிரி தெரியும். அது மாதிரி. நன்றி சார். இந்த பிரவாக சத்தியத்தை நாமளும் ஒரு இடத்துல யூஸ் பண்றோமே சுவாமி. பிரவாக சத்தியத்தை நாமளும் ஒரு இடத்துல சொல்றோம். அப்போதைக்கு அப்போதே ஆறா அமுதமானாயே. ஆமா 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 ஆமா. அது எல்லாரும் எடுத்து கையாண்டிருக்கா. அது நல்ல வெரி குட் லாஜிக். நம்மளும் உபயோகப்பட்டு இருக்கோம். என்னைக்கு எனக்கு முடிவுன்னு தெரியாது. நான் நிச்சயமா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆறு இன்னைக்கு மழை பெஞ்சிருக்கு, ஓடிட்டு இருக்கு. நாளைக்கு மலையில வறண்டை போயிடும். அப்ப என்ன பண்ணணும்? வறண்ட காலத்துக்கு ஓடுற ஆறுல இருந்து தனி தேங்கிச்சுனா தான் எனக்கு உபயோகப்படும். அதே மாதிரி நான் எப்போ போய் முடிவேன்னு தெரியாது எனக்கு. யாருக்காவது அவருடைய முடிவு தெரியுமா? தெரியாது. அப்போதைக்கு இப்போதைய சொல்லி வைத்த அரங்கத்தரவணை பள்ளியானே சொல்றாரு இல்லையா? இதுக்கு எங்க அத்தாரிட்டி எங்க இருக்குன்னாக்க வராக சர்வ ஸ்லோகத்துல ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரக தாதுசாமியத்திய ஸ்மர்த்தா விஸ்வரூபம் மாமஜம் பிரசஸ்தம் ரியமானம் தூ காஷ்ட பாஷாண சன்னிவம் கம்ஸ்வராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதியும் சொல்றார். நீ என்ன சொல்ற?
கடைசி காலத்துல எனக்கு வந்து நினைவு இருக்குன்னு சொல்றேன். கடைசி காலத்துல எனக்கே முதல்ல நினைவு இருக்காது தெரியாதே. நான் கோமா செஞ்சிருந்தேனாக்க அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அதான் அது அது யாரா? அப்போ அது அதாவது பெரியாரோட அப்போதைக்கு சொல்லியிருந்தேன். இதுல அவருடைய பாடல் ரொம்ப அருமையான படம் உண்டு. சோர்வினால் பொருள் வைத்தது உண்டாகில் சொல்லு சொல்லென சுற்றிலும் இருந்து ஆர்வினாவிலும் வாய் தரவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் ஆர்வம் என்பதோர் கோவில் அமைத்து மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லார்க்கு அரவதண்டத்தில் இயலுமாமே. ஆக்சுவலா ஒரு டெத் பெட்டை டிஸ்கிரைப் பண்றார். ஒருத்தருக்கு கை கால்லாம் எல்லாம் செயலிழந்து போச்சு. சுத்தி இருக்கலாம் என்ன பண்றனாக்க எங்க எங்க என்ன வச்சிருக்கேன், எவ்வளவு வச்சிருக்கேன்னு கேட்கிறான். பாயத்தாலும் சொல்ல முடியல அவனால. தான் சோர்வினால் பொருள் வைத்தது உண்டாகில் சொல்லு சொல்லன்னு சுத்திலும் இருந்து ஆர்வினாவிலும் வாய் திறவாதே. முடியல. அப்போ என்ன பண்ற, இந்த மாதிரி வச்சுட்டு ஐயோ அப்பதான் ஞாபகம் வருது எத்தனை பாவம் பண்ணிருக்கேன் லைஃப்ல. நான் இந்த மாதிரி பணம் சேர்த்து அநியாயமா சேர்த்து வச்சேன்னா அப்போ ஞாபகம் வருது. அப்போ என்ன பண்ண நல்லது போன நினைக்கிறோம், வாயால் சொல்ல முடியல. ஆர்வினாவிலும் வாய் திறவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் ஆர்வம் என்பதோர் கோவில் அமைத்து மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லாருக்கு அரவதண்டத்தில் யமனுடைய தண்டத்தை உயிரினம்னாக்க மாதவனை முன்னாலே என்ன எப்போ உடம்பு நல்லா இருக்கோ அப்ப நினைச்சுக்கோ அப்படிங்கிற. அது மாதிரி நம்ம பொறுத்த மட்டும் நம்ம நல்ல நிலைமையில இருக்குச்சு கடவுளை உண்மையா சின்சியரா நினைக்கணும். சும்மா ஒரு கடன் போய் செஞ்சணும், இத்தனை நாளைக்கு பண்ணிட்டு வரணும், நான் இத்தனை நாளைக்கு பிரதட்சணம் பண்ணேன், தினம் இத்தனை நாளைக்கு விளக்கேத்தனை, இதெல்லாம் உண்மையா அவனை ப்ரே பண்ணினாக்க நிச்சயமா அவன் நம்ம நினைச்சுக்கணும். அந்த 10 பாட்டு அழகான 10 பாட்டு பெரியாழ்வார் உண்டு. அதனால அதை பற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு. நம்ம பின்னால வந்து கதிபாதத்துல பார்க்க போறோம், எப்படி உயிர் உடலை விட்டு போறதுன்னு விட்டு. அது இதெல்லாம் இதை பார்த்தா அது ரொம்ப ரொம்ப இதை கரெக்டாக தோன்றது. அது இதுக்கு அதுக்குள்ள ஒத்துமை தெரிகிறது. இது வேதம், அது பிரபந்தம், ரெண்டுக்குள்ள ஒத்துமை நமக்கு தெரிகிறது. வேற ஏதாவது உண்டா? வச்சுக்கலாமா? ஓகே சுவாமி. சொல்லுங்கம்மா. ஓகே. தெரிஞ்சது கண்டுபிடிச்சாமா சாமி, எதுன்னு தேடி இருந்தேன். 5ஆம் திருமொழி ஆசைவாய் ஆசைவாய் சென்ற செந்தையராகி, அது எல்லாம் 10மே வருது. 10ம் ஒன்னொன்னு. அந்த கடைவழி மடிவழி வந்து நீர் புலன் சோர வாயில இருந்து கஞ்சி கீழே விழுவும், வாயில கஞ்சியும் மீண்டே அப்படி எல்லாம் வரும். ரொம்ப அழகான பாட்டு. 10 பாட்டு. ஓகே. நரிப்படை கோடி மூடி ஒரு பாடையில் ஒரு நரிப்படைக்கு ஒரு பாகுடம் போல எடுப்பது முன்னும் அழகா பின்னால சொல்றது. எல்லாத்தையும் நீங்கெல்லாம் எல்லாரும் அழகா பாடி போய் கொண்டு போட்டுடுறா உன்னை, தெரிந்து போச்சு, உன்னால எதுக்கு உபயோகம் இல்லை உனக்கு, அது மாதிரி ஆயிட்டு பாரு அப்படின்னு சொல்றேன். இதுக்கு வியாக்கியானங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஜோரா இருக்கும். நன்றி சுவாமி, நன்றி. அழ்வார் எம்பெருமானார் தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகி. நீங்க புஸ்தகம் படிக்கவே இல்லை, நான் முன்னுரையிலே போயிடுத்து. அடுத்த வாரம் படிச்சு அடுத்த கிளாஸ்ல படிச்சுக்க வேண்டியதான். That's okay, Swami. It's very interesting session today. Right. Sir, thank you. Thank you, Swami. Thank you.